श्रीहरे नमः। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। ततः श्रीमच्छङ्कराचार्यादि गुरुपरम्परानुसन्धेय दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। श्रीहरये நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி 2010 ஞாயிற்றுக்கிழமை. விக்ருதி நாம சம்வத்சரம் தட்சிணாயனம் கிரீஷ்ம ருத்து கடக மாதம் கிருஷ்ண சதுர்தசி ஆடி மாதம் கிருஷ்ண சதுர்தசி. நாளைக்கு அமாவாசை. நாளைக்கு ஆடி அமாவாசைன்னு ரொம்ப விசேஷம். அதுவும் நாளைக்கு சோமவார அமாவாசை ஆடி அமாவாசைன்னு ரொம்ப விசேஷம். இன்றைய தினம் கிருஷ்ண சதுர்தசி. புனர்வசு நட்சத்திரம். புனர்வசு நட்சத்திரம்னா ரொம்ப வசத்தியான நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துக்கு யோகமே பார்க்க வேண்டாம். ஏன்னா அன்றைக்கி மரண யோகமே இருக்காது. இன்றைக்கி சித்த யோகம். இப்படி வசத்தியான புண்ணிய தினத்தில் இன்றைய தினம் நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் 3வது ஸ்கந்தத்தில் 6வது அத்தியாயம் விதுர மைத்ரேய சம்வாதம். அதில் மைத்ரேயர் மகரிஷியான மைத்ரேயர் கங்கா துவாரத்தில் விதுரருக்கு அவர் கேள்வி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிற முறையில் சர்க்கம்ங்கிறதான இந்த விஸ்வத்தினுடைய சிருஷ்டி இருக்கே முதல்ல ஏற்பட்ட பிரைமரி கிரியேஷன் அதை எடுத்து சொல்ல போகிறாள். அதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய சம்மரி. வழக்கம் போல்
ஸ்ரீதர வியாக்கியானத்தில் அவள் சொன்ன ஒரு ஸ்லோகம். ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் முதல்ல அவள் சம்மரியை கொடுப்பாள் ஸ்லோகத்தில். அது சொல்கிறேன் இப்போ நான். ஓம் ஸ்ரீ ஹரயே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே திருத்தீயஸ்கந்தே षष्ठोऽध्यायः श्रीहरये नमः. षष्ठेतैरीश्वराविष्टैः सृष्टिमाहविराट्तनोः अधिदैवादिभेदञ्च तत्रैव भगवत्कृतम्. பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவ்வியக்தனாக இருந்துருக்க பிரபு அப்படி ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்த இடத்துலேருந்து எப்படி சிருஷ்டி ஆச்சுங்கிறத மைத்ரேயர் சொல்ல போகிறார். அதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய சம்மரி. எப்படி முதல் ப்ரைமரி கிரியேஷன், அப்புறம் செகண்டரி கிரியேஷன், ஜீவன்கள்லாம் வரப்போகிறது, நம்மெல்லாம் வரப்போகிறோம். அதற்கு முன்பு பிரஜாபதிகள்லாம் சிருஷ்டி ஆகிறதுக்கும் முன்பு முதல்ல என்ன ஆச்சுங்கிறது. இது எப்படின்னா, கர்ப்பத்துக்குள்ளே சிசு உண்டாகிறதுக்கு பல விஷயங்கள் தேவைப்படுறது. ஒரு ஆண் விஷயம், ஒரு பெண் விஷயம், ரெண்டும் சேர வேண்டியிருக்கு. சேர்ந்தப்புறம் அது ஒரு முட்டையாக உள்ள பரிணாமம் ஏற்பட்டு ஒரு 1 hour 2 hours கடன்னு அது பல செல்ஸ் தோன்றி உள்ளுக்குள்ளே இருக்க கர்ப்பஸ்த முட்டை இருக்கே, அது ஃபர்டிலைஸ் ஆன எக், அது உடனே எப்படி க்ரோ ஆகி ஃபீட்டஸ் ஆகி அப்புறம் 9 மாதம் 8 மாதம் 9 மாதம் கழித்து சிசுவாக எப்படி கீழே பிறக்கிறதோ அப்படி இந்த ப்ரைமரி கிரியேஷன் எப்படி, அதுலேருந்து செகண்டரி கிரியேஷன் எப்படி தோணித்து, எப்படி விராட் புருஷன் முதல்ல தோன்றினார், இதெல்லாம் இந்த அத்தியாயத்தில் சொல்ல போகிறாள் மைத்ரேயர். ஸ்ரீ ஹரயே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே திருத்தீயஸ்கந்தே षष्ठोऽध्यायः. ऋषिरुवाच इति तासां स्वशक्तीनां सतीनाम् असमेत्यसः प्रसुप्तलोकतन्त्राणां நிஷாமிய கதிமீஸ்வரः. போன அத்தியாயத்தினுடைய கடைசியில் பார்த்தோம், சுவாமி முதல்ல அவருடைய உடம்பிலிருந்து மகத்தத்துவத்தை உண்டாக்கினாள். முதல்ல மாயைங்கிறத உண்டாக்கிண்டு இந்த மாயைக்குள்ளே பூந்து காலக்கிரமேண அதுலேருந்து மகத்தத்துவங்கிறதான ஒரு தத்துவத்தை உண்டாக்கி, அதுலேருந்து அகந்தத்துவத்தை உண்டாக்கி, அதுலேருந்து தேவதைகள் என்னென்ன சிருஷ்டி பண்ணணுமோ அதுக்குள்ளான தேவதைகளெல்லாம் சிருஷ்டி பண்ணாள். அப்போது இந்த தேவதைகள்லாம் போன அத்தியாயத்தில் பார்த்தோம், போய் பகவானை நாராயணனை ஸ்தோத்திரம் பண்ணாள். நீங்கள் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணிவிட்டேள், ஆனால் எங்கள் எல்லாருக்கும் எப்படி சிருஷ்டி பண்ணுறதுங்கிறதான விஷயம், ப்ரொசீஜர், அதுக்குள்ளான சாஃப்ட்வேர் இல்லையே, தெரிய மாட்டேங்கிறதேன்னு அவள் போய் ஸ்தோத்திரம் பண்ணாள். அப்போது அதுதான் இந்த முதல் ஸ்லோகத்தை சொல்கிறாள். இதி தாசாம் ஸ்வசக்தீனாம் சதீனாம் அசமேத்யசஹ பிரசுப்தலோகதந்திராணாம் நிஷாமிய கதிமீஸ்வரஹ. பகவான் பார்த்தாள், தான் சிருஷ்டி பண்ணி இத்தனை தேவாலயம் சிருஷ்டி பண்ணியிருக்கோம், இத்தனை விஷயங்களையும் சிருஷ்டி பண்ணி மகத்து அகம் தத்துவம் பஞ்சபூதங்கள் தன்மாத்திரை இப்படி எல்லா நாமும் சிருஷ்டி பண்ணியிருக்குமே. ஆனால் அத்தனை இருந்து கூட எல்லாம் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கே. இன்னும் யந்திரம் தந்திரம் மந்திரம்னு 3 உண்டு. யந்திரம்னா ஹார்ட்வேர், யந்திரம்னா ஒரு இன்ஜின் இருக்குது, ஃபிசிக்கலாக அதை டச் பண்ணால் அதுக்குள்ளே இருக்கிற சிலிண்டர் எல்லாம் தெரிகிறது பாருங்க, அது ஹார்ட்வேர், அது யந்திரம். அது மாதிரி தான் ஒர்ஷிப் பண்ணுறதையும் ஒரு தகடில் அழகாக எல்லாத்தையும் போட்டு யந்திரம் பண்ணி வச்சுருப்பாள். தந்திரம்னா மலையாளத்தில் பார்த்துருக்கலாம், கையெல்லாம் அப்படி சொடுக்கி கிடுக்கி கை அப்படி மேலே கொண்டு வந்து கீழே கொண்டு வந்து எல்லாம் பண்ணுவாள். இது தாந்திரின்னு பேர், அவன் பேர் தந்திரம். அது ப்ரொசீஜர், அந்தந்த அதுக்கு பிரயோகம், எப்படி ஒர்ஷிப் பண்ணணுங்கிறது பிரயோகம். அதோடு கூட மந்திர உச்சாரணம் வேணும், சாஃப்ட்வேர் வேணும், மந்திரம், இது 3 இருக்கணும். அப்போ இங்கே என்னாச்சு, பகவான் ஹார்ட்வேரை சிருஷ்டி பண்ணியிருக்கார், அதுக்கு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில் இந்த சாஃப்ட்வேர் தந்திரானாம் ப்ரொசீஜரல் திங் அவளுக்கு கொடுக்காததுனால ஒன்று ஐக்கியமாகி சேராமல் எல்லாம் தனித்தனியாக இருந்தது. தனித்தனி பாட்டாக இருந்த என்ன காரியம், எல்லாத்தையும் சேர்த்து வச்சாலவோ மோட்டர் கார் ஓடும். இதான் இன்ஜின், இதான் சிலிண்டர், இதான் டயர்னு தனித்தனியாக இருந்ததுன்னா ஓடாது கார். எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி அதுக்கு ஒரு மனுஷன் ஒரு நல்ல சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறதுக்கு தெரியணும். இத்தனையும் இருந்து சக்தியும் கொடுக்கணும்.
உள்ளுக்குள்ள சக்தி பெட்ரோல் இருந்தால் தான் ஓடும் அது வண்டி. அப்படி இந்த சிருஷ்டியில் இந்த தன்னுடைய சக்தியினால் இது தாசாம் ஸ்வசக்தினாம் சதீனாம் இத்தனை அசமேத்தியன்னா சேர்ந்து இல்லாமல் இருக்கிறது, ஒன்று ஒன்றும் டிஸ்இன்டகிரேட்டடாக இருந்தது. அதனால் ஒன்றும் ஒர்க் பண்ணல. அதனால் இந்திராதி தேவதைகள்லாம் சுவாமியை பிரார்த்திச்சுண்டாள்னு போன அத்தியாயத்தில் பார்த்தோம். அதை பார்த்துவிட்டு பிரசுப்தலோகதந்திராணாம் எல்லாம் தூங்கிட்டு இருந்தது. இவர் சிருஷ்டி பண்ண ஒவ்வொரு பாட்டும் தனித்தனியாக இருந்ததுனால தூங்கிட்டு இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? வேலை செய்யலேன்னு அர்த்தம். நிஷாமிய கதிமீஸ்வரஹா, இப்பேற்பட்ட கதியில் இருக்கிறத பார்த்தாள் சுவாமி ஸ்ரீமன் நாராயணன். காலசஞ்ஞாம் ததா தேவீம் பிப்ரச்சக்தி முருக்ரமஹ த்ரயோவிம்சதி தத்வானாம் கணம் யுகபதாவிஷத்து. யுகபத்துனா சைமல்டேனியஸ்லின்னு அர்த்தம். ஒரே சமயத்தில் சுவாமி என்ன பண்ணால், கணம்னா கூட்டம்னு அர்த்தம். இத்தனை 23 தத்துவ கூட்டங்கள் இருக்கே, அதெல்லாம் ஒன்று ஒன்று இன்டகிரேட் ஆகாமல் தனியாக இருந்தது. அதுக்குள்ளான தந்திர சக்தி இல்லை, சாஃப்ட்வேர் இல்லை இதுக்குள்ளே. அதனால் சுவாமி உள்ளே பிரவேசிச்சாலாம். ஆவிஷத்துன்னா உள்ளே நுழைஞ்சார்னு அர்த்தம். காலசஞ்ஞாம், கால தேவதை காளி இருக்காளே மாயே, அதை கூட அழைச்சிருந்தாள். அந்த காளியோடு கூட அதான் ஞானம், அந்த ஞானத்தோடு கூட உள்ளே நுழைஞ்சாராம். பிப்ரச்சக்தி முருக்ரமஹ, ஸ்ரீமன் நாராயணன் உருக்கிரமன். த்ரயோவிம்சதி தத்துவானாம், 23 தத்துவங்கள் இந்த விஸ்வத்தை படைக்கிறதுக்குள்ளான வஸ்துக்கள். அதெல்லாம் என்னென்னு பார்த்தோம் முன்னாடியே. மகத் தத்துவம் 1, அகம் தத்துவம் 2, மனசுங்கிறதான 3, அப்படி 3ஆச்சு. 5 பூதங்கள், 5 தன்மாத்திரைகள், 10 இந்திரியங்கள், 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம். அப்படி 10 10 20 23 23. அதுதான் த்ரயோவிம்சதி தத்துவம்னு சொல்கிறது. த்ரயோவிம்சதி தத்துவானாம் கணம் யுகபதாவிஷத்து. யுகபதாவிஷத்து சைமல்டேனியஸாக உள்ளுக்குள்ளே நுழைஞ்சார். ஏன்னா டைம் லேகாக இது முதல்ல நுழைஞ்சி அப்புறம் நுழைஞ்ச அப்புறம் டைம் லேக் ஆகி ஒன்று ஒர்க் பண்ணாது. எல்லா இடத்துலையும் ஒரே டயத்தில் எல்லாத்துக்குள்ளே நுழைஞ்சு எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணாராம் சுவாமி. சோனு பிரவிஷ்டோ பகவான் சேஷ்டாரூபேன தம் கணம். கணம்னா இந்த குரூப் இருக்கே, திஸ் குரூப் ஆஃப் ஹார்ட்வேர். இந்த 23 தத்துவங்கள் கூட்டம் இருக்கே, இந்த கூட்டத்துக்குள்ளே அவர் நுழைஞ்ச உடனே சேஷ்டாரூபேன, அதாவது கிரியாசக்தியோடு கூட, ஆக்டிவிட்டி பண்ணக்கூடிய சக்தியோடு கூட அவர் உள்ளே நுழைஞ்சார். ஸோ அனுப்பிரவிஷ்டோ பகவான் சேஷ்டாரூபேன தம் கணம் பின்னம் சம்யோஜயாமாச. பின்னம் சம்யோஜயாம் ஆச. அப்போ என்ன பண்ணாள், எல்லா தனித்தனியாக இருக்கப்பட்ட பின்னமாக இருந்த தனித்தனி பார்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து சம்யோஜயாமாச. யுஜுன்னா இன்டகிரேட்னு அர்த்தம். எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணிவிட்டாள். அங்கே இருந்த டயர், இங்கே இருந்த டயர், அப்புறம் அங்கே இருக்கிற ஸ்டியரிங் காலம், இன்ஜின், அதுக்குள்ளான உள்ளே இருக்கப்பட்ட பல விஷயங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வச்சோன்னா அது காராயிடுது. அது பின்னம் சம்யோஜயாமாச சுப்தம் கர்ம பிரபோதையன்னு. இப்படி தான் சிருஷ்டிலையும் ஏற்படுறது. நம்ம குழந்தையாக பிறக்கிறதுக்கு முன்னாடி வயத்துக்குள்ளே ஒரு எக்கை போய் ஒரு ஸ்பெர்ம் போய் ஃபர்டிலைஸ் பண்ண உடனே டபக்குன்னு ஃபர்டிலைஸ்டு எக் என்ன ஆகுது, ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ளே டப்புன்னு 2ஆக பிரியிறதான். இதெல்லாம் நம்ம ஃபோட்டோவில் பார்த்துருப்போம். ஒன்றா 2ஆக பிரிஞ்சு, உடனே 3ஆக பிரிஞ்சு, 4ஆக பிரிஞ்சு, கடன்னு அது இப்படி மாம்ச பிண்டமாகி, அதுக்குள்ளே அது தலைக்குள்ளான செல்லு தனி, கண்ணுக்குள்ளான செல்லு தனி, இப்படி ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அந்தந்த இடத்துல அடுத்த சில வாரங்களில் போய் சேர்றது பாருங்கோ. அது என்ன யார் சொல்லித்தரா? அதுக்கு சிருஷ்டியில் அப்படி ஒரு சக்தி உள்ளே வச்சுருக்காள் சுவாமி. இந்த சுவாமி அதுக்குள்ளே ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கார், அதுக்குள்ளே ஒரு ஞானத்தை வச்சுருக்கார். அது என்ன ஆறுது, கடகடன்னு இந்த மேஸ் ஆஃப் ஒரு பிண்டமாக இருக்கிறது, கடகடன்னு கண்கள் ரெண்டும் அந்த எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல கண்ணு செல்லுங்கிறதான செல் இருக்குது, அதுக்கு ஒரு தனியான செல், அதுக்குள்ளே ஆட்ரிபியூட்ஸோடு போய் உட்காந்துக்கிறது. அப்புறம் 2 சின்ன காலை துணுண்டு குட்டி குட்டியாக முளைக்கிறது. இந்த கால் அப்புறம் பெருசாகி பெரிய காலாகிடுறது. இந்த கால் தான் பின்னாடி ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்க போகிறது. அப்படி பகவானுடைய சிருஷ்டி அப்படி இத்தினுண்டு கர்ப்பஸ்த சிசு இருக்கே, அதுக்கே இத்தனைன்னா விஸ்வத்தை படைக்கிற சுவாமி எப்படி படைச்சிருப்பார் பாருங்கோ. அதுதான் இங்கே சொல்கிறாள். பின்னம் சம்யோஜயாமாச
சுப்தம் கர்ம பிரபோதயன்னு. பிரபோதயன்னா முழிப்பு உண்டாக்கினாள். எந்த முழிப்பை உண்டாக்குறது? இதுக்கு முன்னாடியே எல்லாம் இருக்குது, இருக்கிறத முழிப்பை உண்டாக்குறாள். அதான் சொல்கிறது. ஞானம்ங்கிறது எப்போ வரும்னா நம்ம ஆத்ம ஞானம்ங்கிறது ஆல்ரெடி தெரிஞ்சு உள்ளே இருக்குது. அது இருக்குங்கிறத காட்டுறதுக்கு தான் ஒரு குரு வரணும். அதுதான் உத்தரேத்து ஆத்மனாத்மானம்னு பகவத்கீதை சொன்னாலே அதுதான் சுவாமி தயானந்த சரஸ்வதியோட டைட்டில். அவர் அனுகிரக பாஷணம் பண்ண போகிறார் அடுத்த வாரம் ஆகஸ்ட் 15 அன்றைக்கி இங்கே சைலர்ஸ்பர்கில் அவரோட லெக்சர் இருக்குது. அதுக்கு டைட்டில் என்னென்னா உத்தரேத்து ஆத்மனாத்மானம். என்ன அர்த்தம்? அவள் தான் அவளை உஷர்ப்பிச்சுக்கணும். பின்னாடி யாரோ மருந்து சாப்பிட முடியாது. டாக்டர் மருந்து எழுதி கொடுப்பார். சாப்பிட்றவன் வியாதி இருக்கிறவன் தான் சாப்பிடணும், டாக்டரை சாப்பிட முடியாது. மாதிரி நம்ம ஊரில் சில சமயம் சொல்லுவாள், எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, திசைகள்லாம் சரியாக இல்லை, நீங்கள் வேணால் நான் ஆற்றுல ராமாயணம் வாசிச்சுட்டு போங்கோ, இல்லைனா நீங்களே பூஜை பண்ணிட்டு போங்கன்னா அது சரிப்பட்டு வராது. நீங்களே டாக்டர் மருந்து சாப்பிடுங்கோ, எனக்கு வயத்தை வலிக்கிறதுன்னா எப்படி சரியாகும்? டாக்டர் மருந்து எழுதி தருவர், நீ வாங்கின்னு வந்து தரலாம். ஒருத்தர் வாயை திறந்து ஒருத்தர் மருந்து போடலாம், முழுங்கிறது நீ தான் முழுங்கியானும். அதுதான் கீதையில் சொன்னாள், உத்தரேத்து ஆத்மானம். அந்த மாதிரி தான் இங்கே சொல்கிறாள். அந்த பிரபோதையன்னு எல்லாம் இருக்குது, எல்லா ஹார்ட்வேரும் இருந்தது. அந்த சுவாமி உள்ளே நுழைஞ்சு அதுக்கு சக்தியை உண்டாக்கினாள், கிரியாசக்தியை. பிரபுத்த கர்மா தெய்வேன த்ரயோவிம்சதிகோ கணः பிரேரிதோ அஜனயத் ஸ்வாபிஹி மாத்ராபிரதிபூருஷம். இப்படி அவர் வச்சுருந்த அவர்கிட்டேருந்து வந்த 23 தத்துவங்கள் இருக்கே, அதெல்லாம் தனித்தனியாக உட்கார்ந்துருந்தது. அதுக்குள்ளே ஒரே சமயத்தில் யுகபத்து சைமல்டேனியஸ்லி பகவான் உள்ளே நுழைஞ்சு சைத்தன்யத்தை கொடுத்து அதுக்கு சேஷ்டா ரூபத்தை கொடுத்த உடனே என்ன ஆச்சுன்னாள், உடனே அந்த எல்லா அந்த கணக்கூட்டங்கள் இருக்கே 23 தத்துவங்களும் ஒன்றா செஞ்சுந்து சுவாமியினுடைய வில், அவருடைய வில் அப்படி இருக்குது பண்ணணும், அவருடைய பிரேரணை அது. பிரேரிதா அஜனயத்து ஸ்வாபிஹி மாத்ராபிர் அதிபூருஷம். அதிபூருஷம் அஜனயத்து. அதிபூருஷனா விராட் புருஷன், பெரிய பிரம்மாண்டத்துக்குள்ளே அண்டகோஷம்னு சொல்கிறது, பிரம்மாண்டம் இரண்ய கர்ப்பன்னு சொல்கிறது. ஒரு தங்கமயமான ஒரு பெரிய விராட் புருஷனை உண்டாக்கினாள். பரேண விஷதா சஸ்வஸ்மின் மாத்ரயா விஸ்வஸ்ருகணः சுக்ஷோபான்யோன்யமாசாத்ய யஸ்மின் லோகாச்சராச்சராः. பரேண விஷதா ஸ்வஸ்மின் மாத்ரயா விஸ்வஸ்ருகணः. விஸ்வஸ்ருகணஹானால் இந்த விஸ்வம் சிருஷ்டி பண்ணி இந்த கூட்டங்கள் இருக்கே, வேரியஸ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி விஸ்வம், அதெல்லாம் சுவாமி படைச்சிருக்காள். அவருடைய பிரேரணையினால் அந்த உண்டாக்கப்பட்ட அத்தனையும் சேர்ந்து இந்த விராட் புருஷனாகி அதுக்குள்ளே சில மாறுதல்கள்லாம் ஏற்பட ஆரம்பிச்சுதான். எப்படி கர்ப்பம் வயத்துக்குள்ளே இருக்கிற சிசு குழந்தை ஃபீட்டஸ் கடன்னு மாறுதல்கள் ஏற்பட்டுட்டே வருது பாருங்கோ பரிணாமத்தில். அதே மாதிரி சுக்ஷோபான்யோன்யமா அசாத்திய எவல்யூஷன் ஏற்பட ஆரம்பிச்சுது. சிறிது மாறுதல்கள், சுக்ஷோபன மாறுதல்கள், எவல்யூஷன் அர்த்தம். அசாத்திய யஸ்மின் லோகாச்சராச்சராக, பல லோகங்கள் உண்டாச்சு. இத்தனை பெரிய ஸ்டெல்லர் ஹெவன்ஸ், பெரிய பெரிய நட்சத்திர மண்டலங்களும் அதுவும் இதுவும். இப்போ சொல்கிறோம் இல்லையா, பிக் பேங்கில் படார்னு வெடித்த உடனே கடன்னு ஒன்று ஒன்றா தோண ஆரம்பிச்சுதுன்னு. தோணி மாறிண்டே இருக்குது, இன்னமும் மாறிண்டே இருக்குது. இந்த எட்டர்னல் டயத்தில் நம்மளாம் ஏதோ நேனோ செகண்டில் மாட்டின்னு இருக்கோம். கோடிக்கணக்கான வருஷங்கள் இந்த பூமி இருக்குது, மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்னு சொல்கிறோமே. இந்த ஸ்கேல் ஆஃப் மேக்ரோ டைம் இதெல்லாம் ஒரு நேனோ செகண்ட் மாதிரி. அப்படி பூமி வந்துட்டு பூமி பேடுறது, அதுக்குள்ளே தான் இத்தனை பேரும் நம்ம மாறு தட்டிக்கிறோம். இருக்க போகிறது கடைசியில் முழுக்க வேதம் சொன்ன அத்தனை நாள் இருக்கோன்னா 100-120 வயசுன்னு அர்த்தம். யார் வேதோக்தமான அந்த சதாயு புருஷ சதேந்திரியான சதாயுசு யாரும் இருக்கிறது இல்லை இப்போல்லாம். ஏதோ 1000ல் 1 100ல் 1 பார்க்குறோம். 100 வயசு, 150 வயசு, 110 வயசுன்னு இருக்கா. பாக்கி எல்லோரும் ஏதோ ரொம்ப லக்கியாக இருந்தாக்க 90 வயசு, ரொம்ப ரொம்ப லக்கியாக இருந்தாக்க, அதுவும் உடம்பு சக்தியோடு கூட, இல்லாட்டா அதுக்கும் குறைச்சலாக தான் இருக்குது. அப்படி இந்த மேக்ரோ டைம் இருக்கே, அதில் கடன்னு மாறுதல்கள் ஏற்பட்டுட்டே இருக்குது. பூமிக்கிட்டையும் ஏற்பட்டுட்டே இருக்குது, நட்சத்திர மண்டலங்களில் ஏற்பட்டுட்டே இருக்குது. நியூ ஸ்டார்ஸ் ஆர் பீயிங் கிரியேட்டட் ஆஸ் வி ஸ்பீக். ஓல்டு ஸ்டார்ஸ் ஆர் கெட்டிங் எக்ஸ்டிங்விஷ்ட் ஆஸ் வி ஸ்பீக். சில சமயம் தோன்றது, சில சொல்கிறா பாருங்கோ, அது ஒரு ஸ்டார் இருக்கே, அது 100 லைட் இயர்ஸுக்கு அந்தண்டேருந்து ஒளி வந்துட்டு இருக்குங்கிறான்.
இப்போ நம்ம கண்ணில் பார்க்குறது அங்கே ஸ்டார் இருக்கா தெரியாது, அது ஆல்ரெடி செத்து போயிருக்கும், இல்லாமல் இருக்கும். அதுக்கிட்டேருந்து கிளம்பின ஒளி வெளிச்சம் இருக்கே, அது 100 லைட் இயர்ஸ் டிஸ்டன்ஸ்லேருந்து வந்துட்டுருக்குது. 100 லைட்டுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு 100 வருஷங்கள் ஆகுமே, அத்தனை தூரம்னு சொல்கிறது. லைட் இயர்ஸுங்கிறது இட்ஸ் அ டிஸ்டன்ஸ். அவ்வளோ தூரத்துலேருந்து வரதுனால அது இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அப்படிலாம் மாறுதல்கள் நடந்துட்டுருக்கு இல்லையா, அதான் இங்கே சொல்கிறாள். சுக்ஷோபான்யோன்யமாசாத்திய யஸ்மின் லோகாச்சராச்சராஹ. சர அச்சரஹ. சரம்னா நகர்வன, அச்சரகனா நகராம சென்ஷியன்ட் நான் சென்ஷியன்ட் பீயிங்ஸ். லோகாக பலவிதமான லோகங்கள் எல்லாம் ஏற்பட்டு தான். ஹிரண்மயஸ் புருஷா சஹசிர பரிவத்சரான் ஆண்டகோஷ உவாசாப்சு. உவாசனா வசிச்சார்னு அர்த்தம். ஆண்டகோஷ உவாசாப்சு சர்வசத்வோபபிரம்மிதா. சர்வசத்வோபபிரம்மிதா. இப்படி ஹிரண்ய ரூபத்தில் தங்க கோல்டன் புருஷன், அந்த பெரிய விராட் புருஷன் 1000 வருஷங்கள் சகசிர பரிவத்சரான்னு 1000 வருஷங்கள் தண்ணியில் இருந்தாலாம். என்ன தண்ணி, இந்த ஸ்பேஸுங்கிற தண்ணி இருக்கே, அதில் அப்படியே இருந்துன்னு இருந்தாராம். எல்லா ஜீவராசிகள் என்னென்ன சிருஷ்டி பண்ண வரப்போகிறதோ அது எல்லாத்தையும் அந்த கர்ப்பத்தில் வச்சுட்டு உள்ள அந்த அண்டம், பெரிய எக் இருக்கே, இரண்ய கர்ப்பம், இரண்ய அண்டம், அண்ட கோஷம் சொல்கிறதே, அண்ட சராச்சரம் தான் சொல்கிறது. இந்த அண்டம்னா எக்குன்னு அர்த்தம். ஆண்டகோஷ உவாசாப்சு சர்வசத்வோபபிரமிதா. எல்லாத்தையும் வச்சுட்டு இருந்தாலாம் ஆயிரக்கணக்கான வருஷங்கள். சவை விஸ்வசிருஜாம் கர்ப்போ தேவ கர்மாத்ம சக்திமான் விபபாயாத்மனாத்மானம் ஏகதா தசதா த்ரிதா. அதற்கு பிறகு ஆயிரக்கணக்கான 1000 வருஷங்களுக்கு பிறகு அந்த கர்ப்பம், அந்த அண்டம் மெதுவாக பலவிதமாக பிரிய ஆரம்பிச்சு தான். ஏகதா தசதா த்ரிதா. 1 பிரிஞ்சுது, 10 பிரிஞ்சுது, 3 பிரிஞ்சுதுன்னாள். இந்த இதெல்லாம் 1ங்கிறது என்ன, 10ங்கிறது என்ன, 3ங்கிறது என்ன, எல்லாத்தையும் சொல்கிறாள். ஏஷஹ்யசேஷ சத்வானாம் ஆத்மாம்ச பரமாத்மனः ஆத்யோவதாரோ யத்ராசோ பூதகிராமோ விபாவ்யதே. இந்த பூதகிராமம், கிராமம்னா ஒரு சேர்ந்து இருக்கப்பட்ட இடம்னு அர்த்தம். அதனால தான் கிராமம்னு சொல்கிறோம் பாருங்க. பல பேர் சேர்ந்து வசிக்கிறார், பல வீடுகள் இருக்குது, பல பேர் இருக்கா, பல ஃபேமிலிஸ் இருக்குது. அதை கிராமம்னு சொல்கிறது. கம்பைலேஷன் அர்த்தம் கிராமம்னாக்க. பூத கிராமம்னா இந்த பஞ்சபூதங்கள் இருக்கே அதனுடைய கிராமம், அதனுடைய சேர்க்கை. அது இதெல்லாமா வச்சுட்டு இருக்கப்பட்ட இந்த விராட் புருஷன் இருக்கானே, அதுதான் முதல் அவதாரம். ஸ்ரீமன் நாராயணன் எடுத்த முதல் அவதாரம் இந்த விராட் புருஷ அவதாரம். அதை சொல்ல போகிறாள். ஆத்யோவதாரோ யத்ராசோ பூதகிராமோ விபாவ்யதே சாத்தியாத்ம சாதிதெய்வச்ச சாதிபூத இதி த்ரிதா விராட் பிராணோ தசவித ஏகதா ஹிருதயேனச்ச. 1 பிரிஞ்சார், 10 பிரிஞ்சார், 3 பிரிஞ்சார்னு சொன்னாலே முன்னாடி ஸ்லோகத்தில். அதுக்கு அர்த்தத்தை சொல்கிறாள். என்ன 3 விஷயங்களாக பிரிஞ்சாள்னாள். ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம்னுட்டு. முதல்ல தோணுது ஆதி தெய்வீகம், ஆதி தெய்வீகம், ஆத்தியாத்மம், ஆதி பௌத்திகம். இப்படி 3 பிரிஞ்சாள். இந்த தான் திரிதான அர்த்தம். விராட் பிராணோ தசவித. அப்புறம் 10 பிராணங்களாக பிரிஞ்சாள். இந்த 10 பிராணங்களுடைய லிஸ்ட்டு கொடுக்குறாள். மொத்தம் 10 பிராணங்கள். அதில் அந்த 5 பிராணங்கள் உள்ளே இருக்கப்பட்ட பிராணங்கள், 5 வெளியில் இருக்கப்பட்ட பிராணங்கள்னு சொல்கிறது. பிராணன், அபானன், உதானன், வியானன், சமானன், இது 5 பிராணங்கள். அதோடு கூட நாக, கூர்ம, கிருக்கர, தேவதத்த, தனஞ்சய, இதுதான் வியாக்கியானத்தில் போட்டிருக்காள். இப்படி ஆகக்கூடிய மொத்தமாக 10 பிராணங்கள். இந்த பிராணங்களே உடம்பு முழுக்க ஊடுருவி இருக்கப்பட்ட பிராணங்கள். இது பிராணன்னா ஒன்லி மூச்சு காற்று எடுக்கிறமே, அது மாத்திரம் பிராணன்னு அர்த்தம் இல்லை. நம்மளோட உசுறு என்னென்னா பிராணன்னா மூச்சு காற்றுல தான் இருக்குதுன்னு நினச்சிக்கப்படாது. எல்லா பாட்டில் முழுக்க ஊடுருவி இருக்குது. இந்த உடம்பு முழுக்க உசுறு தான் இருக்குது. அந்த உசுருன்னு சொல்கிறோமே அது சொல்கிறேன். இந்த உசுருங்கிறது பிராணன். இந்த பிராணன் 10 இருக்குது. அதை சொன்னால் தசதா. விராட் பிராணோ தசவித ஏகதா ஹிருதயேனச்சே. அதோடு கூட 1
அதுதான் இந்த ஆத்மாங்கிறது. அந்த ஆத்மாங்கிறது ஒன்று தான். அதனால் என்னமோ நிறைய ஆத்மா இருக்குதுன்னு நினச்சிக்கப்படாது. சின்ன வயசில் எனக்கு தோன்றது உண்டு. அதனால் இப்போது இந்தியாவோட பாப்புலேஷன், அது உலகத்தோட பாப்புலேஷன் இத்தனை ட்ரில்லியன் சொல்கிறாளே, இப்போ இன்னொரு 100 வருஷம் 1000 வருஷம்னா இன்னும் ஜாஸ்தி பல ஆத்மாக்கள் வருமே. அப்படின்னா ஆத்மா எங்கேருந்து உண்டாகிட்டே இருக்க, எங்கே ஆத்மா ப்ரொடக்ஷன் ஃபேக்ட்ரின்னு எதானு வச்சுருக்காரா சுவாமி? இல்லைனா ஒன்று ஒன்றா அங்கே ஏதோ வழியிலேருந்து அனுப்புகிறாளா? இப்படிலாம் கன்ஃபியூஷன் தோணும். அப்படி இல்லை, எல்லாத்துக்குள்ளேயும் ஊடுருவி உங்கள்கிட்ட இருக்கிறது எங்கிட்ட இருக்கிறது எல்லார்ட்டையும் இருக்கிறது ஒரே ஆத்மா தான். அந்த ஒரு ஆத்மா தான் இந்த 100 லைட் இயர்ஸ் கண்டென்ட் இருக்கப்பட்ட ஏதான ஒரு ஜீவராசி ஏதான இருந்தால் கூட அங்கே இருக்கிற ஆத்மா தான் இங்கே இருக்குது. இந்த விஸ்வம் பூராவும் சேர்ந்து ஒரே ஆத்மா தான் இருக்குது. அதனால் ஒன்று நாள் ஏகதா கிருதயேனச்சே ஸ்மரன் விஸ்வசிருஜாமீஷோ விஜாபிதம் அதோக்ஷஜ விராஜம் அதபத்ஸ்வேன தேஜசைஷாம் விவருத்தையே. எங்கெங்கெல்லாம் சுவாமி சுவாமின்னு சொல்லணுமோ அதுக்கு பதம் அதோக்ஷஜா அதோக்ஷஜான்னு போடுறாள். அதான் ஸ்ரீமத் பாகவதனுடைய விசேஷம். ஏன்னா ஒவ்வொரு பதமும் சுஷ்டு பிரயுக்தா, அதுக்கு செலக்ட் பண்ணி தான் போடுவார். நாராயணன்னு சொல்லலை, பகவான்னு சொல்லலை, அதோக்ஷஜன்னு சொன்னார். அன்றைக்கே சொல்லியிருக்கேன் ஏன் அதோக்ஷஜன் அவருக்கு பேர் என்ன. அக்ஷாத்து ஜாயத்தே இது அக்ஷஜா, அதாவது பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு அக்ஷஜன்னு பேர். அதை கீழே தள்ளிப்படுறாராம். அதை விட வசத்தியாக ஒன்று இருக்குது அபரோக்ஷ ஞானம்னு சொல்கிறவர், அதான் அதோக்ஷஜன்னு பேர். அதை யூஸ் பண்ணுறாள் இங்கே. ஸ்மரன் விஸ்வசிருஜாமீஷோ விஜாபிதம் அதோக்ஷஜா விராஜம் அதபத் ஸ்வேன தேஜசைஷாம் விவருத்தையே. விராட் ஸ்வரூபத்தை எடுத்த சுவாமி ஸ்தூலமாக விராட் ஸ்வரூபம் எடுத்து இவாளுக்கெல்லாம் திருஷ்டியை கொடுக்கணும். ஏன்னா தேவதைகள்லாம் முன்னாடியே சொல்லியிருக்காள், எங்களுக்கு புரிய முடியாது சொல்லணும்னுட்டு பிரார்த்திச்சுன்னு இருக்காள். ஸ்மரன்னு விஸ்வசிருஜாம் ஈஷ, அந்த விராட் புருஷன் ஞாபகம் வச்சுண்டு என்ன பண்ணித்தான் சுவாமி விராட் புருஷன் உடனே எல்லாருக்கும் தெரிய முடியாத வெளியில் காட்ட ஆரம்பித்தாளாம். அத தஸ்யாபிதப்தஸ்ய கதிதாயதனானி ச கதிதாயதனானிஹ நிரபித்யந்த தேவானாம் தானி மே கதத ஸ்ருணு. நிரபித்யந்த தேவானாம் தானிமே கதத ஸ்ருணு நாள். இந்த தேவதைகள்லாம் தனித்தனியாக இருக்கிறவாள் ஒவ்வொருத்தரையும் ஒன்று ஒன்று படைக்க சொன்னாள். ஏன்னா அப்போ தான் பல ஜீவராசிகள் உண்டாகும். அப்படி சுவாமி இந்த விராட் புருஷத்தில் விராட் புருஷனாக இருக்கப்பட்ட பெரிய விராட் புருஷன் இருக்கே சுவாமி முதல் அவதாரம், அதுக்குள்ளே என்னென்னலாம் ஏற்பட்டது, என்னென்னலாம் இருந்தது, எப்படி இப்படிலாம் தேவதைகள் பூந்து ஒன்று ஒன்றா சிருஷ்டி பண்ணினாள், எப்படி இந்த சிருஷ்டி ப்ரைமரி கிரியேஷன்லேருந்து செகண்டரி கிரியேஷனுக்கு நடுப்புற எப்படி ஆச்சு, அதெல்லாம் நான் சொல்கிறேன் நீ கேளுன்னுட்டு சுருணு நாள் கேளு நாள். யாரை? விதுரரை போய் சொன்னாள் மைத்ரேயர். இனிமே நான் அதை வியாக்கியானம் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னால் கேளு நாள். அதான் இந்த ஸ்லோகம். இது பரிந்தான் நம்ம அத்தியனம் பண்ணுவோம். இப்போ ஸ்ரீ ஹரயே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே திருத்தீயஸ்கந்தே ஷஷ்டோऽध्यायः. ஸ்ரீ ஹரயே நமஹ. ऋषिरुवाच 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 इति तासां स्वशक्तीनाम् इति तासां स्वशक्तीनाम् इति तासां स्वशक्तीनां सतीनाम् असमेत्यसः सतीनामसमेत्यसः सतीनामसमेत्यसः प्रसुप्तलोकतन्त्राणां 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 निशाम्यगतिमीश्वरः 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 कालसंज्ञां तदा देवीं कालसंज्ञां तदा देवीं कालसंज्ञां तदा देवीं बिभ्रच्छक्तिमुरुक्रमः 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 त्रयोविंशतितत्त्वानां त्रयोविंशतितत्त्वानां गणं युगपदाविशत् गणं युगपदाविशत् गणं युगपदाविशत् सोऽनुप्रविष्टो भगवान्
सोऽनुप्रविष्टो भगवान् चेष्टारूपेण तं गणम् भिन्नं संयोजयामास सुप्तं कर्म प्रबोधयन् प्रबुद्धकर्मा दैवेन त्रयोविंशतिको गणः प्रेरितो जनयत्स्वाभिः मात्राभिरधिपूरुषं परेण विशतास्वस्मिन् मात्रया विश्वसृग्गणः चुक्षोभान्योन्यमासाद्य यस्मिन् लोकाश्चराचराः हिरण्मयः स पुरुषः सहस्रपरिवत्सरान् आण्डकोश उवासाप्सु सर्वसत्त्वोपबृंहितः स वै विश्वसृजां गर्भो देवकर्मात्मशक्तिमान् विबभाजात्मनात्मानम् एकधा दशधा त्रिधा एष ह्यशेषसत्त्वानाम् आत्मांशः परमात्मनः आद्योऽवतारो यत्रासौ आद्यः अवतारो यत्रासौ भूतग्रामो विभाव्यते साध्यात्मः साधिदैवश्च साधिभूत इति त्रिधा विराट् प्राणो दशविध एकधा हृदयेन च
ஸ்மரன் விஸ்வஸ்ருஜாமீஷோ ஸ்மரன் விஸ்வஸ்ருஜாமீஷோ ஸ்மரன் விஸ்வஸ்ருஜாமீஷோ விஜ்ஞாபிதமதோக்ஷஜः 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 விராஜமதபத்ஸ்வேன விராஜம் அதபத்ஸ்வேன விராஜமதபத்ஸ்வேன தேஜசைஷாம் விவருத்தயே தேஜசைஷாம் விவருத்தயே தேஜசா ஏஷாம் விவருத்தயே தேஜசைஷாம் விவருத்தயே அத தஸ்யாபிதப்தஸ்ய அத தஸ்யாபிதப்தஸ்ய அத தஸ்யாபிதப்தஸ்ய கதிதாயதனானிஹ கதிதா ஆயதனானிஹ கதிதாயதனானிஹ நிரபித்யந்த தேவானாம் நிரபித்யந்த தேவானாம் நிரபித்யந்த தேவானாம் தானி மே கதத ஸ்ருணு தானி மே கதத ஸ்ருணு தானி மே கதத ஸ்ருணு. நீ கேளு நாள். எல்லா தெய்வங்களும் விராட் புருஷத்துக்குள்ளே ஒன்னொன்று பாகமாக தனித்தனியாக பிரித்து எடுத்து நிரபித்யந்த தேவானாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதிதெய்வத்தை கொடுத்து அந்த தெய்வத்தைங்கள்லாம் ஒன்று ஒவ்வொரு பாட்டில் என்னென்னத்தான் படைச்சாருங்கிறத நான் சொல்ல போகிறேன். இந்த விராட் ஸ்வரூபத்தை வர்ணிக்க போகிறேன் நான் உனக்கு இன்னும் சொல்லி கேளு நாள். இது பரியந்தம் இந்த ஸ்லோகங்கள். அடுத்தாப்பில் அதை வர்ணிக்கிறாள் மைத்ரேயர். அந்த ஸ்லோகங்களெல்லாம் பார்க்க போகிறோம். தஸ்யாக்னிராஸ்யம் நிர்பின்னம் லோகபாலோ விஷத்பதம் வாசா ஸ்வாம்சேன வக்தவ்யம் யயாசௌ பிரதிபத்யதே. முதல்ல என்ன தோணித்தினாள்? அஃப்கோர்ஸ் முதல்ல விராட் புருஷன். அந்த விராட் புருஷத்துக்குள்ளே மறுபடியும் சிருஷ்டி ஒன்றுன்னா சிருஷ்டி ஆரம்பிச்சுது. ஒவ்வொரு பாகம் அந்த விராட் புருஷனுடைய உடம்புலேருந்து என்னென்ன ஆரம்பிச்சதுனாள்? முதல்ல என்ன ஆரம்பிச்சதுனாள்? சப்தம் வந்து தான் முதல்ல. அதுதான் அந்நிய மதஸ்தாலும் சொல்கிறது. பைபிளில் 2 பைபிள் உண்டு, நியூ டெஸ்டமெண்ட், ஓல்டு டெஸ்டமெண்ட். அந்த நியூ டெஸ்டமெண்ட்டுங்கிறதுல செயின்ட் மார்க்னு ஒரு அத்தியாயம் உண்டு. இந்த செயின்ட் மார்க்குங்கிற அத்தியாயத்தினுடைய முதல் ஸ்லோகம், இன் தி பிகினிங் வாஸ் த வேர்ட் அண்ட் த வேர்ட் வாஸ் வித் காட் அண்ட் த வேர்ட் வாஸ் காட். ரொம்ப ஆச்சரியமாக த வேர்ட் வாஸ் காடுங்கிறார் சுவாமி. வேறு ஒன்றும் இல்லை, சப்தம்தான் சுவாமி. முதல்ல தோணியது இந்த பிகினிங் வாஸ் த வேர்டு. முதல்ல வேர்டு தான் உண்டாச்சு, சப்தம் தான் உண்டாச்சு. வேர்டு வாஸ் வித் காட். அது பகவான்கிட்ட இருந்தது, அப்புறம் வெளியில் கிளம்பி தங்கியது. அதுதான் சப்தம், அதுதான் வேதம்ங்கிறது. அந்த சப்தம் வேதம் முதல்ல உண்டாச்சான். அதை சொல்கிறாள். அந்த வேதம் எங்கேருந்து உண்டாச்சினாள்? முகம்ங்கிறதான வாய் இருக்கே, அந்த வாய்க்குள்ளே அக்னியை உண்டாக்கினாள் சுவாமி. தஸ்யாக்னிராஸ்யம் நிர்பின்னம் லோகபாலோ விஷத்பதம். அக்னிங்கிற அந்த உண்டாக்கி லோகபாலன். தஸ்யாக்னிராஸ்யம் நிர்பின்னம். முதல்ல அந்த விராட் புருஷனுடைய வாயிலிருந்து அக்னி கிளம்பித்து. அந்த அக்னி எல்லா டைரக்ஷன்லேயும் கிளம்பி எல்லா லோகபாலாலையும் சிருஷ்டி பண்ணி சப்தத்தை சிருஷ்டி பண்ணித்தான். முதல்ல ஆவிஷத்து பதம். பதம்னாக்க வேர்டுன்னு அர்த்தம். அந்த பதம் வேர்டுக்குள்ளே நுழைஞ்சுது அந்த அக்னி. அதான் முதல்ல வேர்டு ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறாள். வாசா ஸ்வாம்சேன வக்தவ்யம் யயாசௌ பிரதிபத்யதே. அதுலேருந்து சப்தம் உண்டாச்சு. சப்தம்னா வேதம் உண்டாச்சுன்னாள். நிர்பின்னம் தாழு வருணோ லோகபாலோ அவிஷத்ஹரேஹே அவிஷத்ஹரேஹே ஜிஹ்வயாம்சேன சரசம் யயாசௌ பிரதிபத்யதே. அதுதான் நாக்கு. இந்த வாய்க்குள்ளே இருக்கப்பட்ட நாக்கு உண்டாச்சாம். நிர்பின்னம் தாலு வருணா. அதில் வருணன்கிற தெய்வம் அது உண்டானாள். லோகபாலோ அவிஷத்ஹரேஹே. அதுக்குள்ளே வருணன்கிறதான தெய்வம் உள்ளே நுழைஞ்சுது. ஜிஹ்வா இருக்கே, நாக்கு இருக்கே, அதனுடைய அம்சம் என்னன்னாள்? ரசம் தான். அது அனுபவிக்கக்கூடிய சக்தி எதுன்னா ரசம். ரசங்கிறதான ஒரு குவாலிட்டி, டேஸ்ட்னு சொல்கிறோமே, அது ஏற்பட்டதுனால் ஜிஹ்வயாம்சேன சரசம் யயாசௌ பிரதிபத்யதே. நிர்பின்னே அஸ்வினௌ நாசே விஷ்ணோராவிஷதாம் பதம்.
அடுத்தாப்புல மூக்குக்கு 2 துவாரம் இருக்குது, பார்த்துருக்கலாம். அஸ்வினி குமாரால் 2 பேர், 2 தெய்வங்கள். அஸ்வினவுன்னா 2 பதம், டூவல்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்தில் மாத்திரம்தான் சிங்குலர், டூவல், ப்ளூரல்னு 3 உண்டு. அப்படி 2 பேர் அஸ்வினவ். அதனால தான் வால்மீகி ராமரையும் லக்ஷ்மணரையும் வர்ணிக்கிறதே பாலகாண்டத்தில் திருப்பி இந்த டூவலை போட்டுனே இருப்பார். இமௌ குமாரௌ பத்ரம் தே தேவதுல்ய பராக்கிரமௌ. அவுன்னே வரும். அவுனா 2வதுன்னு அர்த்தம், 2 பேர்னு அர்த்தம். இமௌனா இவா 2 பேர்னு அர்த்தம். குமாரௌ அழகான 2 குமாராள். யார்? ராமலக்ஷ்மணாள். பத்ரந்தே தேவதுல்ய பராக்கிரமௌ கதிசிம்ம கதி வீரோ. அழகாக வர்ணனை நடக்கும். இந்த 2 ராஜகுமாரால் 2 பேரும் மிथिலைக்கு போனாள்னு ஒரு சர்க்கம் இருக்குது. காதுக்கு கேட்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அஸ்வினௌ இவ ரூபேன எதிர்ச்சைவ காம் பிராப்தௌ. அஸ்வினி குமாரால் 2 பேர் மாதிரி வந்தாளாம் ராமலக்ஷ்மணாள். அது மாதிரி இந்த அஸ்வினி குமாரால் 2 பேர் இருக்காளே தேவதைகள், அது இந்த மூக்கு துவாரம் இருக்கே, மூக்கா போனாலாம். நிர்பின்னே அஸ்வினௌ நாசே விஷ்ணோரா விஷதாம் பதம். அது உள்ளே நுழைஞ்சுதான், மூக்குக்குள்ளே நுழைஞ்சாள். கிராணே நாம்ஷே நகந்தஸ்ய. நுகர்வு முகந்து பார்த்தல்னு ஒன்று இருக்குது. கந்தம்னு ஒரு ரசம், அதாவது கந்தம்னா வாசனைன்னு அர்த்தம். இந்த வாசனைங்கிற குவாலிட்டி, முகர்ந்து பார்த்தல்ங்கிற குவாலிட்டி, இது 2ம் அங்கே கொண்டு வச்சாள். பிரதிபத்தி யதோ பவேத்து. அப்போ அந்த விராட் புருஷனுடைய மூக்கு தோன்றித்து. நிர்பின்னே அக்ஷினி துவஷ்டா லோகபாலோ ஆவிஷத் விபோஹோ. நீங்கள் எத்தனை பேர் இந்த ஒரு டிவி ப்ரோக்ராம் பார்த்துருக்கீங்களோ தெரியாது. குழந்தை எப்படி வயத்துக்குள்ளே உண்டாடுறது, எப்படி வளர்கிறதுங்கிறதுக்காக இந்த பப்ளிக் சேனலில் ஒரு தடவை நான் பார்த்துருக்கேன். பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும்னே. அங்கே எப்படி முதல்ல ஃபர்டிலைசேஷன், எக்கு ஃபர்டிலைசேஷன் ஆரம்பிக்கிறதுலேருந்து காட்டுவாள். எப்படி கடைன்னு விரியறது, எப்படி ஒன்றுக்குள்ளேயும் முன்னாடி ஒவ்வொரு செல்லுக்குள்ளே ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கார். கண்ணுக்கு இருக்கிற செல்லு கீழே இருந்தால் கூட கடைன்னு ரீஅட்ஜஸ்ட் பண்ணி எங்கே போய் இருக்கணுமோ அங்கே போய் இப்போ நிற்கிறது. அப்படி வச்சுருக்காள். அதுக்குள்ளே ஞானத்தை வச்சுருக்காள். அதுக்குள்ளே ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, சாஃப்ட்வேர். அது போய் உள்ளே அப்படி பண்ணுறது. காது எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்குது, கை எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்குது. அப்படிலாம் இங்கே விராட் புருஷனுக்குள்ளே தோணித்தான். நிர்பின்னே அக்ஷினி துவஷ்டா. துவஷ்டான்னு ஒரு தெய்வம், எப்படி வருணன் ஒரு தெய்வம் இருக்காள், அந்த மாதிரி இருக்காளோ அக்னின்னு ஒரு தெய்வமோ, துவஷ்டா வை மிதுனானாகும் ரூபகிருத்து. வேதத்தில் சொல்கிறாள். ரூபம் உண்டானம்னா அதுக்கு துவஷ்டாவை போய், அதனால தான் அந்த சீமன்னோ நயன சமயத்தில் குழந்தைகள் கர்ப்பமானோன்னு மந்திரங்கள்லாம் வாத்தியார் சொல்லுவார், கவனித்து பார்க்கணும். எப்படி ரூபத்தை துவஷ்டா போய் உள்ளே கொண்டு போய் ரூபத்தை கொடுக்குறான் அந்த குழந்தைக்கு. இந்த நானா ரூபா பசவா பகு ரூபா பவந்தி, வேதத்தில் எல்லாம் கேட்டுருப்பேன். நீங்கள்லாம் வேதம் சொல்கிறதே இதெல்லாம் சொல்லுவாள், சாஸ்திரிகள் சொல்லுவார். அதெல்லாம் என்ன அர்த்தம்னா வேறு ஒன்றும் இல்லை. இந்த துவஷ்டா இருக்கானே, நமக்கு நம்ம மதத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை உண்டாக்கிவிட்டோம். என்னென்ன நேச்சுரலாக என்னென்ன நடக்கிறதோ, ஏன்னா அவள்லாம் பெரிய நேச்சர் ஒர்ஷிப்பர்ஸ். பழைய ரிஷிகள்லாம் இப்படி பார்ப்பாள். பார்த்து ஒன்று நடக்கிறத பார்த்து ஆஹான்னு ஆச்சரியப்பட்டு பிகேம் பொயட்டிக். அப்படியே தே ஆல் ஒண்டர் ஸ்ட்ரக். ஏன்னா அவளுக்கு க்யூரியாசிட்டி ஜாஸ்தி. அந்த க்யூரியாசிட்டியை நம்மளும் வளர்த்திக்கணும். ஏன் இப்படி ஏற்படுறதுன்னா அப்படி அதுக்கு ஒரு காரணம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தெய்வத்தை வச்சாள். நிர்பின்னே அக்ஷினி துவஷ்டா லோகபாலோ ஆவிஷத் விபோஹோ. விபுவான அதோக்ஷஜனான பகவான் இருக்கானே ஸ்ரீமன் நாராயணன், அதான் விராட் ரூபம் எடுத்தவன். அந்த விராட் ரூபத்துக்குள்ளே கண்களாக போனானா 2 கண்கள். சுவாமிக்கு ஆயிரக்கணக்கான கண்கள்னு சொல்கிறது. சக்ஷுஷாம்சேன ரூபானாம் பிரதிபத்தியதோ பவேது. அதுக்குள்ளே இந்த துவஷ்டானாலே சூரியன் அர்த்தம். ஏன்னா அது எங்கேருந்து வந்ததுன்னா அதுக்கு ரூட்டு த்விஷு. த்விஷு துவேஷத்தே துவேஷதி டு ஷைன். த்விஷுன்னா டு ஷைன் அர்த்தம். எது ஷைன் பண்ணுறது? சூரியன். அதனால் துவஷ்டாங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. துவஷ்டாங்கிற தெய்வம் இருக்கே அது சூரியன். சூரியனுக்கு பல எபித்தட்ஸ் இருக்குது. ஏன்னா அவர் 12 ஆதித்யாள், 12 ஆதித்யாள். அதில் ஒன்றும் துவஷ்டா. இந்த துவஷ்டாங்கிறது சூரியன் தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ சொன்னால் இந்த சூரியன் தான் கண்ணாக போனாலும், ஏன்னா கண்ணு எதை பார்க்குறது? லைட்டை பார்க்குறது. லைட் இருந்தால் தானே எல்லாம் தெரியுது. இருட்டில் போய் கண்ணால் பார்க்க முடியுமா? முடியாது. அதனால் இந்த அதுக்கு அதிபதி சூரியன்கிறதான ஒன்றை வச்சு சுவாமி அந்த சூரியன் கண்ணுக்குள்ளே போய் பூந்துண்டாலாம். இந்த விராட் புருஷனுடைய கண்ணுக்குள்ளே கண்ணா போச்சு. அது நிர்பின்னே க்ஷிணி துவஷ்டா லோகபாலோ ஆவிஷத் விபோ சக்ஷுஷாம்சேன ரூபானாம். அப்போ ரூபங்கிறதான
அதுக்கும் அதிபதி அங்கே தான் கண்ணு தான். அதில் தான் ரூபம் தெரிகிறது. ஃபார்ம்ஸ், ரூபம்னா ஃபார்ம்ஸ், வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆர் விசிபிள் டு அஸ் பிகாஸ் ஆஃப் தட். சக்ஷுஷாம்யேன ரூபாணாம் பிரதிபத்தியதோ பவேத் நிர்பின்னான்யஸ்ய ஜன்மாணி லோகபாலோ அனிலோ ஆவிஷத். அனிலோ அவிஷத்து. அனிலகான காற்று. அடுத்தாப்புல காற்றுங்கிற தெய்வம், வாயுங்கிற தெய்வம், அது எங்கே போய் விராட் புருஷனுடைய உடம்புல எங்கே இருந்ததுனால் சர்மானினால் மேலே இருக்க தோல் இருக்கே, அந்த தோல் மேலே அந்த அந்த வாயு போய் உட்காந்தாலாம். வாயுவினுடைய குவாலிட்டி என்னென்னால் சம்ஸ்பர்ஷம், ஃபீலிங், டச்சிங் அண்ட் ஃபீலிங், சென்ஸ் இருக்கே, சென்ஸ் ஆஃப் டச் இருக்கே அது. பிராணேனாம்சேன சம்ஸ்பர்ஷம் ஏனாசௌ பிரதிபத்யதே கர்ணாவஸ்ய வினிர்பின்னௌ திஷ்டியம் ஸ்வம் விவிஷுர்திஷः ஸ்ரோத்ரேணாம்சேன சப்தஸ்ய சித்திம் ஏன பிரபத்யதே. சப்தஸ்ய சித்திம் ஏன பிரபத்யதேனால் சப்தங்கிறது வேற, காதில் கேட்கும் குவாலிட்டி இருக்கலாம், ஹியரிங்கிறது வேற. இது ரெண்டையும் நம்ம கன்ஃபியூஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா காதுங்கிறது சப்தம் இருந்ததுன்னா அதை இருக்குங்கிறத சென்சிட்டிவாக அறிந்து கொள்ளும் வஸ்து அது காது. சப்தங்கிறது தனியாக இருக்குது. அதனால தான் வழக்கம் வேடிக்கையாக சொல்கிறது உண்டு. ஒரு பெரிய ஃபாரஸ்ட் இருக்குது, அங்கே ஆத்திரமே இல்லை, ஆளே கிடையாது. ஒரு பெரிய மரம் கீழே விழுந்ததுன்னா அங்கே அந்த மரம் கீழே விழுந்ததுனுடைய சப்தம் இருக்குமான ஒரு கேள்வி. எல்லோரும் சொல்லுவா எப்படி இருக்கும், சப்தம் இருக்காதே. அங்கே யாரான ஒரு ஆள் இருந்தாலல்லவோ சப்தம் இருக்கும். அப்போ அவங்க காதில் இருந்து பெருசாக மரம் விழுறதேன்னு சொன்னேன். அப்படி இல்லை அர்த்தம். சப்தம் இருக்கத்தான் செய்கிறது, அதை கேட்குற ஒரு கருவி இல்லைங்க, அவ்வளோதான். ஸ்ரோத்திரங்கிறது இல்லை. மனுஷன் போனாலும் சப்தம் நடத்தலை, சப்தங்கிறது இருக்குது. அந்த சப்தங்கிறது கேட்குற பொருள் இருக்கே, அது ஸ்ரோத்திரம். கர்ணம்னா காது. கர்ணாவஸ்ய வினிர்பின்னோ திஷ்டியம் ஸ்வம் விவிஷுர்திஷா. திசை வேறு திக்குகள் ஏற்பட்டது, த ஸ்பேஸ் ஏற்பட்டது. ஸ்ரோத்ரேணாம்சேன சப்தஸ்ய சித்திம் ஏன பிரபத்யதே. அதனால் சப்தங்கிறதான விஷயத்தை கேட்க முடிகிறதான் இந்த காதுக்கு. அந்த குவாலிட்டி இருக்குன்னால் அதையும் அந்த விராட் புருஷனுக்குள்ளே வச்சால் கேட்கும் குவாலிட்டியை. அம்சேன ரோமபிக் கண்டூம் ஹைரசௌ பிரதிபத்யதே மேட்ரம் தஸ்ய வினிர்பின்னம் ஸ்வதிஷ்டியம் கௌபாவிஷத் त्वचमस्य வினிர்பின்னாம் விவிஷுகு திஷ்டியமௌஷதீஹி. பல ஓஷதி கணங்கள் அந்த விராட் புருஷனுடைய தேகத்தில் இருக்கப்பட்ட சர்மம், மேலே இருக்கப்பட்ட ஸ்கின் இருக்கு இல்லையா, உடம்பு முழுக்க, அதெல்லாம் ஓஷதிகள், மயிர் கணங்கள். அது மயிர் காம்புகள் இருக்கே, நம்ம உடம்புல எப்படி பாடி முழுக்க ரோமங்கள் இருக்கோ, அப்போ ரோம கூட்டங்கள் இருக்கே. அம்சேன ரோமபிக்கண்டூம், விராட் புருஷனுக்கு மேலேயும் ரோமங்கள் இருந்தது. அதெல்லாம் தான் ஓஷதிகள். அதெல்லாம் தான் மலையில் வைக்கப்பட்ட விருட்சங்கள், தாவரங்கள் எல்லாம் இருக்கே, அதெல்லாம் சுவாமியோட இந்த விராட் புருஷனுடைய ரோம கூட்டங்கள்னால். ருத்ரம் வாசிக்கிட்டே பார்க்கலாம். சுவாமியே தலையில் மயிர் இருக்கிற சுவாமியை எப்பேற்பட்டதுன்னு சொல்கிறது, பச்சை தலையாக இருக்குதுன்னு சொல்கிறது. என்ன அர்த்தம்னா அத்தனை ரோமமும் ஔஷதி கணங்கள். எங்கே பார்த்தாலும் இருக்கிற செடி கொடி இதெல்லாம் தான் பகவானுடைய தலையில் இருக்கப்பட்ட மயிர்காம்புகள்னு அர்த்தம். அம்சேன ரோமபிக்கண்டும் ஹைரசௌ பிரதிபத்யதே மேட்ரம் தஸ்ய வினிர்பின்னம் ஸ்வதிஷ்டியம் கௌபாவிஷத். மேட்ரம்னா ஆண்குறி. அதில் என்ன இருக்கும், ரேதசாம்சேன ஏனாசௌ ஆனந்தம் பிரதிபத்யதே. அந்த பகவானுடைய ஆண்குறி, அதில் ரேதஸ், சீமன். மறுபடியும் சிருஷ்டி பண்ணணுமே, செகண்டரி கிரியேஷன், அதுக்குள்ளான விஷயங்கள்லாம் அதில் இருந்து தான். ஆல் த பொட்டன்சி ஃபார் கிரியேஷன் எல்லாம் அதுக்குள்ளே அடங்கி இருந்ததுனால் அதுலேருந்து ஆனந்தம் பிரதிபத்தியதே. அதுதான் பிரம்மானந்தம் ஏற்படுறதான். குதம் பும்சோ வினிர்பின்னம் மித்ரோ லோகேஷ ஆவிஷத்து. இதெல்லாம் இருந்ததுன்னா மலத்தை வெளியில் தள்ளுறதுக்கு குதம் அது இருக்கணுமே, அது இருக்குன்னா குதம் பும்சோ வினிர்பின்னம் மித்ரோ லோகேஷ ஆவிஷத்து. மித்ரன் அதான் அது தேவதை, அதுக்கு அது அங்கே தோணித்தான். குதம் பும்சோ வினிர்பின்னம் மித்ரோ லோகேஷ ஆவிஷத் பாயுனாம்சேன ஏனாசௌ விசர்க்கம் பிரதிபத்யதே. பாயுனா அம்சேன, அந்த எவாக்குவேஷன் ப்ராசஸ்ங்கிறது ஒன்று இருக்கே, அது ஏற்படணுங்கிறதுக்காக அங்கே குதம்ங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த விராட் புருஷனுக்குள்ளே வச்சாலாம். ஹஸ்தௌ அஸ்ய வினிர்பின்னௌ இந்திரஸ்வர்பதிராவிஷத். இந்திரஹா ஸ்வர்பதி ஆவிஷத்.
இவருக்கு 2 கைகள், ஹஸ்தவுனா 2 கை. அஸ்ய வினிர்பின்னோ இந்திரஹா ஸ்வர்பதிராவிஷத்து, சொர்க்கலோகத்துக்கு அதிபதியான இந்திரன் அவருடைய கைகளில் நுழைஞ்சான். வார்த்தையாம்சேன புருஷா யயா விருத்திம் பிரபத்யதே, யயா விருத்திம் பிரதிபத்தியதேன, விற்த்தின்னா ஒரு ஜீவாதாரத்துக்கு வேண்டிய தொழில், தொழில்ங்கிறதுனா ஒன்று ஒருத்தரும் வேலை செஞ்சு அவள் ஜீவனை நடத்திக்கணுமே. அவர் சிருஷ்டி பண்ணக்கூடிய ஜீவன்கள், ஜீவராசிகள் அத்தனையும் பண்ணுறதுக்குள்ளான தொழில், உயிரை காப்பாற்றுறதுக்குள்ளான தொழில் அதை கையில் வச்சுருக்கான அவன். அது பகவானுடைய கைகளில். வார்த்தையாம்சேன புருஷா யயா விருத்திம் பிரபத்யதே, தொழில் ஜீவனை உசிரை வச்சுக்க உள்ளான தொழிலுங்கிறது அதுக்குள்ளே தோணித்தான். பாதாவஸ்ய வினிர்பின்னோ லோகேஷோ விஷ்ணுராவிஷத் கத்யா ஸ்வாம்சேன புருஷா யயா பிராப்யம் பிரபத்யதே. அடுத்தாப்புல கால்கள் விராட் புருஷனுக்கு தோணித்தான். அந்த கால்களுக்குள்ளே என்னாச்சுன்னாள், அந்த கால்களுக்குள்ளே விஷ்ணு, மகாவிஷ்ணு, அதாவது இந்த ஸ்ரீமன் நாராயணனுக்கு விஷ்ணுன்னு ஒரு ரூபம். இந்த விஷ்ணுங்கிறவர் உள்ளவன் யாராம் கால்களுக்குள்ளே. அதனால்தான் சப்தபதின்னு ஒரு முக்கியமான மந்திரம். இப்போ என்னோடய பொண்ணு கல்யாணத்தும் போது கூட சொன்னேன் நான். அதில் 7 அடி எடுத்து வைக்கிறதுன்னு பேர். பதம், பதம்னா 2 அர்த்தம். பதமிதி வாக் பதமேவ பாதம், காலுக்கும் பாதம்னு பேர், சொல்லுக்கும் பதம்னு பேர். வாயால் 7 வார்த்தைகள் 2 பேரும் சேர்ந்து பேசினா பரமமைத்திரம் ஏற்படுறதுன்னு சொன்னாள். அந்த 7 அடிகள் எடுத்து வைக்கிறாளே, ஒவ்வொரு அடியிலையும் யார் இருக்கல்னாள், ஏகமிஷே விஷ்ணுஸ்துவான்வேது, द्वे ऊर्जे विष्णुस्त्वान्वेतु, त्रीणि व्रतानि विष्णुस्त्वान्वेतु, चत्वारि मायो भवाय विष्णुस्त्वान्वेतु, पञ्च पशुभ्यो विष्णुस्त्वान्वेतु, षड्ऋतुभ्यो विष्णुस्त्वान्वेतु, सप्त सप्तभ्यो होत्राभ्यो विष्णुस्त्वान्वेतु. விஷ்ணு துவா அன்வேத்து. ஏ குழந்தை, நீ ஒவ்வொரு காலாக அடி எடுத்து வைக்கிறையே, அப்போ என்ன தெரியுமா, ஒவ்வொரு அடியிலையும் விஷ்ணு கூட வரணும்னாள். ஏன் விஷ்ணுவை போய் சொன்னாள்னாள். அதான் இங்கே அதுக்கு விஷய வாக்கியம் இங்கே இருக்குன்னு. விஷ்ணு தான் விராட் புருஷத்தில் கால்களுக்குள்ளே நுழைஞ்சாராம். இதெல்லாம் ரொம்ப சக்தியாக பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தா மந்திரம், விவாக மந்திரங்களை ஒன்றொன்றையும் எடுத்து பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்குன்னே. இப்படி ரிஷிகள்லாம் எழுதி வச்சுட்டு வேறு காலையில் நம்மளாம் க்ஷேமத்தை அடையணுங்கிறதுக்காக என்னட்டு. ஆத்மானம் சாஸ்ய நிர்பின்னம் அபிமானோ ஆவிஷத்பதம் கர்மணாம்சேன ஏனாசோ கர்த்தவ்யம் பிரதிபத்யதே சத்வம் சாஸ்ய வினிர்பின்னம் மகான் திஷ்ணியம் உபாவிஷத் சித்தேனாம்சேன ஏனாசோ விஜானம் பிரதிபத்யதே. பேர்பட்ட இந்த விராட் ஸ்வரூபம் இருக்கே, அதுக்குள்ளே ஒரு ஆத்மானு ஒன்று உள்ளே நுழைஞ்சுது. எல்லாம் ஒரே ஆத்மா தான். ஆத்மானம் சாஸ்ய நிர்பின்னம் அபிமானோ அவிஷத்பதம் கர்மணாம்சேன ஏனாசோ கர்த்தவ்யம் பிரதிபத்யதே. ஏன்னா இந்த விராட் ஸ்வரூபமும் அதுக்கு யார் அதிதேவத்தைன்னா ருத்ரன் உள்ள நுழைஞ்சாராம். பரமேஸ்வரன் ருத்ரன். அதான் ருத்ரன் தான் இந்த விராட் புருஷனுடைய ஆத்மா. அதான் நாராயணன் வேற இல்லை, ருத்ரன் வேற இல்லை, எல்லாம் ஒன்று தான். அதை உள்ள நுழைஞ்சான்னாள். சத்வம் சாஸ்ய வினிர்பின்னம் மகான் திஷ்ணியமுபாவிஷத் சித்தேனாம்சேன ஏனாசோ விஜானம் பிரதிபத்யதே. அப்போது இந்த விராட் புருஷனுக்குள்ள கான்ஷியஸ்னஸ், சைதன்யம் ஏற்பட்டது. அந்த மகத்தத்துவங்கிறது உள்ள நுழைஞ்சுது. முன்னாடியே மகத்தத்துவம்னு ஒன்று உண்டாகிருக்கான்னு சொன்னேன். இந்த மகத்தத்துவங்கிறது உள்ள நுழைஞ்சுதான். அதுக்கப்புறம் தான் எல்லா ஜீவராசிகள் சிருஷ்டியும் ஏற்பட போகிறது. சித்தேனாம்சேன ஏனாசோ விஜானம் பிரதிபத்யதே. அதுலேருந்து ஞானம் ஏற்பட்டது. சீர்ஷ்ணோஸ்யத்யௌஹு தராபத்பியாம் கம் நாபேருதபத்யதே. ஸோ இது பரியந்தம் விராட் புருஷனுடைய வர்ணனையில் முதல்ல என்னென்ன விராட் புருஷனுக்குள்ள பரிணாமங்கள் மாறித்துங்கிறத எடுத்து சொல்லி, என்னென்ன தெய்வங்கள் எது அதிதேவதைகள்லாம் உள்ள நுழைஞ்சாளுங்கிறத சொன்னாள். அதை இப்போ அத்தியனம் பண்ணுவோம். நம்ம இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். தஸ்யாக்னிராஸ்யம் நிர்பின்னம் தஸ்யாக்னிராஸ்யம் நிர்பின்னம் தஸ்யாக்னிராஸ்யம் நிர்பின்னம் லோகபாலோ ஆவிஷத்பதம்
लोकपालो अविशत्पदं लोकपालो विशत्पदं वाचा स्वांशेन वक्तव्यं वाचा स्वांशेन वक्तव्यं वाचा स्वांशेन वक्तव्यं ययासौ प्रतिपद्यते ययासौ प्रतिपद्यते ययासौ प्रतिपद्यते निर्भिन्नं तालुवरुणो निर्भिन्नं तालुवरुणः निर्भिन्नं तालुवरुणो लोकपालो अविशद्धरेः लोकपालो विशद्धरेः लोकपालो विशद्धरेः जिह्वयांशेन चरसं जिह्वयांशेन चरसं जिह्वयांशेन चरसं ययासौ प्रतिपद्यते ययासौ प्रतिपद्यते ययासौ प्रतिपद्यते निर्भिन्नेऽश्विनौ नासे निर्भिन्ने अश्विनौ नासे निर्भिन्नेऽश्विनौ नासे विष्णोराविशतां पदं विष्णोराविशतां पदं विष्णोराविशतां पदं घ्राणेनांशेन गन्धस्य घ्राणेनांशेन गन्धस्य घ्राणेनांशेन गन्धस्य प्रतिपत्तिर्यतो भवेत् प्रतिपत्तिर्यतो भवेत् प्रतिपत्तिर्यतो भवेत् निर्भिन्ने अक्षिणी त्वष्टा निर्भिन्ने अक्षिणी त्वष्टा निर्भिन्ने क्षिणी त्वष्टा लोकपालो अविशद्विभोः लोकपालो अविशद्विभोः लोकपालो विशद्विभोः लोकपालो विशद्विभोः चक्षुषांशेन रूपाणां चक्षुषांशेन रूपाणां चक्षुषांशेन रूपाणां प्रतिपत्तिर्यतो भवेत् प्रतिपत्तिर्यतो भवेत् प्रतिपत्तिर्यतो भवेत् निर्भिन्नान्यस्य चर्माणि निर्भिन्नान्यस्य चर्माणि निर्भिन्नान्यस्य चर्माणि लोकपालो निलो विशत् लोकपालो निलो विशत् लोकपालो निलो विशत् प्राणेनांशेन संस्पर्शं प्राणेनांशेन संस्पर्शं प्राणेनांशेन संस्पर्शं प्राणेनांशेन संस्पर्शं येनासौ प्रतिपद्यते येनासौ प्रतिपद्यते येनासौ प्रतिपद्यते येनासौ प्रतिपद्यते कर्णावस्य विनिर्भिन्नौ कर्णावस्य विनिर्भिन्नौ कर्णावस्य विनिर्भिन्नौ धिष्ण्यं स्वं विविशुर्दिशः धिष्ण्यं स्वं विविशुर्दिशः धिष्ण्यं स्वं विविशुर्दिशः श्रोत्रेणांशेन शब्दस्य श्रोत्रेणांशेन शब्दस्य श्रोत्रेणांशेन शब्दस्य सिद्धिं येन प्रपद्यते सिद्धिं येन प्रपद्यते सिद्धिं येन प्रपद्यते त्वचमस्य विनिर्भिन्नां त्वचमस्य विनिर्भिन्नां त्वचमस्य विनिर्भिन्नां विविशुर्धिष्ण्यमोषधीः 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 अंशेन रोमभिः कण्डूम् अंशेन रोमभिः कण्डूम् अंशेन रोमभिः कण्डूम् ऐरसौ प्रतिपद्यते ऐरसौ प्रतिपद्यते ऐरसौ प्रतिपद्यते मेढ्रं तस्य विनिर्भिन्नं मेढ्रं तस्य विनिर्भिन्नं मेढ्रं तस्य विनिर्भिन्नं स्वधिष्ण्यं क उपाविशत् स्वधिष्ण्यं क उपाविशत् स्वधिष्ण्यं क उपाविशत् रेतसांशेन येनासौ रेतसांशेन येनासौ
ரேதசாம்சேன ஏனாசௌ ஆனந்தம் பிரதிபத்யதே ஆனந்தம் பிரதிபத்யதே ஆனந்தம் பிரதிபத்யதே. ஸ்வதிஷ்ணியம் கே க உபாவிஷத்தினால் கானாக்க பிரம்மான்னு அர்த்தம். இங்கே பிரம்மா நுழைஞ்சாலாம் இந்த மேற்றத்துக்குள்ள. குதம் பும்சோ வினித்பின்னம் குதம் பும்சோ வினித்பின்னம் குதம் பும்சோ வினிர்பின்னம் மித்ரோ லோகேஷ ஆவிஷத் மித்ரோ லோகேஷ ஆவிஷத் மித்ரோ லோகேஷ ஆவிஷத். பாயுனாம்சேன ஏனாசௌ பாயுனாம்சேன ஏனாசௌ பாயுனாம்சேன ஏனாசௌ விசர்க்கம் பிரதிபத்யதே விசர்க்கம் பிரதிபத்யதே விசர்க்கம் பிரதிபத்யதே. ஹஸ்தாவஸ்ய வினிர்பின்னௌ ஹஸ்தௌ அஸ்ய வினிர்பின்னௌ ஹஸ்தாவஸ்ய வினிர்பின்னௌ இந்திரஸ்வர்பதிராவிஷத் இந்திரஸ்வர்பதிராவிஷத் இந்திரஸ்வர்பதிராவிஷத். வார்த்தயாம்சேன புருஷः வார்த்தயாம்சேன புருஷः வார்த்தயாம்சேன புருஷः யயா விருத்திம் பிரபத்யதே யயா விருத்திம் பிரபத்யதே யயா விருத்திம் பிரபத்யதே. எல்லா தொழிலுக்கும் அதிபதி இந்திரன். அவன் தோன்றான் கைகளில். பாதாவஸ்ய வினிர்பின்னௌ பாதாவஸ்ய வினிர்பின்னௌ பாதௌ அஸ்ய வினிர்பின்னௌ லோகேஷோ விஷ்ணுராவிஷத் லோகேஷோ விஷ்ணுராவிஷத் லோகேஷோ விஷ்ணுராவிஷத். விஷ்ணுங்கிற ரூபத்தில் சுவாமி காலுக்குள்ளே நுழைஞ்சார். அதனால்தான் பட்டதிரி கடைசி ஸ்லோகத்தில் சொன்னாள், எல்லாருக்கும் எல்லா அவனுடைய அவயவங்கள் இருக்கே, அதில் ரொம்ப ஜாஸ்தி பிடிச்ச அவயவம் எது தெரியுமா? பாதம் நாள், பாதமூலம் நாள். அவனுடைய பாதமூலம்தான் எல்லாத்தையும் விட சக்தியாக எல்லாருக்கும் பிடிக்கிறது. ஏன்னா அதுக்குள்ளே தான் விஷ்ணு இருக்கார். விராட் புருஷனுடைய பாதத்தில் விஷ்ணு இருக்கார். அந்த விஷ்ணுவைத்தான் குழந்தை கல்யாணம் பண்ணுறத 7 அடி எடுத்து சப்தபதி பண்ணுறத ஒவ்வொரு அடியிலையும் விஷ்ணு வரட்டும் விஷ்ணு வரட்டும்னு பிரார்த்தனை பண்ணி அந்த விஷ்ணு உனக்கு க்ஷேமத்தை தரட்டும், ஆனந்தமாக நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சப்தபதிங்கிற மந்திரம். லோகேஷோ விஷ்ணுராவிஷத் கத்யா ஸ்வாம்சேன புருஷः கத்யா ஸ்வாம்சேன புருஷः கத்யா ஸ்வாம்சேன புருஷः கத்யா ஸ்வாம்சேன புருஷः யயா பிராப்யம் பிரபத்யதே யயா பிராப்யம் பிரபத்யதே யயா பிராப்யம் பிரபத்யதே. புத்திம் சாஸ்ய வினிர்பின்னாம் புத்திம் சாஸ்ய வினிர்பின்னாம் புத்திம் சாஸ்ய வினிர்பின்னாம் வாகீஷோதிஷ்ண்யமாவிஷத் வாகீஷோதிஷ்ண்யமாவிஷத் வாகீஷோதிஷ்ண்யமாவிஷத். போதேனாம்சேன போத்தவ்யம் பிரதிபத்திः யதோ பவேத் போதேனாம்சேன போத்தவ்யம் பிரதிபத்திர்யதோ பவேத் பிரதிபத்திர்யதோ பவேத் பிரதிபத்திர்யதோ பவேத். ஹிருதயம் சாஸ்ய நிர்பின்னம் சந்திரமாதிஷ்ட்யமாவிஷத் சந்திரமாதிஷ்ட்யமாவிஷத். சுவாமி இந்த விராட் புருஷனுடைய புத்திக்குள்ள வாகீஷா வாகீஷன்னு யார் சொல்கிறது? பிரம்மா உள்ள நுழைஞ்சாராம். போதேனாம்சேன போத்தவ்யம் பிரதிபத்தியதோ பவேத். ஞானம் அறிந்து கொள்ளும் விஷயம் இருக்கே, அது அந்த அந்த விஷயம் அதுக்குள்ளே இருந்துதான் விராட் புருஷனுடைய புத்திக்குள்ளே. ஹிருதயம் சாஸ்ய நிர்பின்னம் சந்திரமாதிஷ்ட்யமாவிஷத் சந்திரமாதிஷ்ட்யமாவிஷத். மனசுக்குள்ளே இந்த சுவாமி இந்த விராட் புருஷனுக்குள்ளே ஹிருதயம்னு ஒன்று இருந்தது. அதுக்குள்ளே சந்திரன் உள்ள இருந்தாலாம். சந்திரன்கிட்டேருந்து என்ன ஏற்பட்டுருந்தா அந்த ஹிருதயம்ங்கிறதான வஸ்து இருக்கே, ஹார்ட். அந்த ஹிருதயத்துக்குள்ளே என்ன இருக்குன்னால் மனசுங்கிறது இருக்கான். மனசாம்சேன ஏனாசோ மனசாம்சேன ஏனாசோ விக்ரியாம் பிரதிபத்யதே. புருஷ சூக்தத்தில் சொல்லத்தை தான் இங்கே சொல்ல போகிறாள், வேறு ஒன்றும் இல்லை. சந்திரமா மனசோ ஜாத்தா சக்ஷோ சூரியோ முன்னாடி சொன்னேன், சூரியன் தான் சக்ஷுவா கண்ணா ஆனான்ட்டு.
அந்த புருஷ சூக்தத்தில் சொன்ன அத்தனையும் இங்கே சொல்லிவிட்டாள். விராட் புருஷனுடைய வர்ணனை தான் புருஷ சூக்தம். புருஷ சூக்தம் தான். புருஷனுங்கிறது வேற ஒன்றும் இல்லை. முதல்ல தோன்றின முதல் அவதாரமான விராட் புருஷ வர்ணனை இருக்கே, அதுதான் அந்த புருஷ சூக்தங்கிறது. அந்த புருஷ சூக்தத்தில் இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்து இங்கே சொல்கிறாள், வேற ஒன்றும் இல்லை. மனசாம்சேன ஏனாசோ விக்ரியாம் பிரதிபத்யதே ஆத்மானம் சாஸ்ய நிர்பின்னம் அபிமானோ ஆவிஷத்பதம் கர்மணாம் சேன ஏனாசோ கர்த்தவ்யம் பிரதிபத்யதே சத்வம் சாஸ்ய வினிர்பின்னம் மகான் திஷ்ணியமுபாவிஷத் சித்தேனாம்சேன ஏனாசோ விஜ்ஞானம் பிரதிபத்யதே. அப்படி இந்த சைத்தன்யம்ங்கிறது இந்த மகத்தத்துவம் உள்ள நுழைஞ்சுதான் இந்த விராட் புருஷனுக்குள்ள. அப்போது பூர்ணமாயிடுது. அப்போது ஞானம் ஏற்பட்டது, கான்ஷியஸ்னஸ் ஏற்பட்டது விஞ்ஞானம்னா. அப்போ இந்த விராட் சுரூபத்துக்கு சும்மா பொம்மையாக இல்லாமல் கான்ஷியஸ்னஸ் அப்படியே பெர்வேட்ஸ் த்ரூ அவுட் த பாடி. அது முழுக்க அப்படியே ஊடுருவி இருக்கு அந்த விஞ்ஞானம். அது தோன்றித்துனாள். இத்தனையும் அங்கே சொல்லிவிட்டு அடுத்தாப்புல ஸ்தூலமாக வெளியில் இருக்கப்பட்ட வேரியஸ் கிரியேஷன்ஸ் எப்படிலாம் எந்தெந்த பார்ட்லேருந்து தோணித்துங்கிறத அடுத்த பல ஸ்லோகங்களில் சொல்ல போகிறாள். ஷீர்ஷ்ணோஸ்ய த்யௌஹு தராபத்யாம் கம்னாபேருதபத்யதே. பகவானுடைய சீர்ஷ்ணகான தலையிலேருந்து என்ன ஆச்சுன்னாள், தியௌஹு சொர்க்கலோகம் உண்டாச்சுன்னாள். ஷீர்ஷ்ணோஸ்ய த்யௌஹு தராபத்யாம் கால்கள்லேருந்து பூலோகம் ஏற்பட்டது. இது ரெண்டுக்கும் நடுப்புற இருக்கிறது ஆகாசம். கம்னாபேர் உதபத்யதே. பகவானுடைய நாபி கமலங்கள்லேருந்து ஆகாசம் உண்டாச்சான். குணானாம் விருத்தயோ ஏஷு பிரதீயந்தே சுராதயா. இந்த 3 லோகத்துலேயும் இருக்கப்பட்ட தெய்வ கணங்கள், அவளுடைய குணங்கள் இதெல்லாம் ஏற்பட்டு தான் ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு தெய்வத்தை வச்சுட்டு போனாள் சுவாமி. ஆத்யந்திகேன சத்வேன திவம் தேவா பிரபேதிரே. இந்த தெய்வங்கள் யார் எங்கெங்கே இருக்கணும் ஜீவராசிகள்னு சுவாமி வச்சாள். ஆத்யந்திகேன சத்வேன, சத்துவகுணம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துதான் அவளெல்லாம் தேவதைகளாக வச்சு திவம் தேவ பிரபேதிரே. திவம் சொர்க்கலோகத்தில் போய் நீங்கள் இருக்கணும்னு உயரக்க இருக்கிற லோகத்தில் வச்சாள் அவள்லாம். தராம் ரஜஸ்வபாவேன பணையோ ஏச்சதானனு. வேடிக்கையாக ஒரு வார்த்தையை சொல்கிறாள். ஜனங்கள் நம்மளை மாதிரி இருக்கப்பட்ட ஜனங்களுக்கு என்ன வார்த்தை போட்டிருக்காள்னா பணையான்னு போட்டிருக்காள். படையான்னு ஏன் போட்டாள்னா பண்ணியத்தே. பணுங்கிற ரூட் இருக்கே சம்ஸ்கிருதத்தில் என்ன அர்த்தம்னா டு பிளே த கேம் ஆஃப் டைஸ், டு டேக் ரிஸ்க், டு பார்ட்டர் அப்படின்னு அர்த்தம். அதாவது மார்க்கெட்டில் போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் நம்ம விளையாடுறாள் இல்லையா எல்லோரும். இன்றைக்கி ஸ்டாக்கை போடுறோம், ஆப்பிள் ஸ்டாக்கு வாங்குறேங்கிறான், நாளைக்கு ஆப்பிள் உயரக்க போகிறதுங்கிறான், இன்றைக்கி டவ் ஜோன்ஸுங்கிறோம், எல்லாம் பண்ணுறோம் இல்லையா. அதனால் நமக்கெல்லாம் பணையாகான்னு பேர், பீப்புள் ஹூ டேக் ரிஸ்க். சாதாரண ஜனங்கள், அவளுக்கு ரஜோகுணம் ஜாஸ்தி. தராம் ரஜஸ்வபாவேன, ரஜோகுணம் ஜாஸ்தியாக இருந்து அதுதான் ப்ரிடாமினண்ட்டாக இருக்குது அவளுக்கு அந்த ரஜஸ் இருக்கிறதுனால அவளை பணையகான்னு பேர். அதுதான் பணம்ங்கிற வார்த்தையே வந்தது. இந்த பணம்ங்கிற வார்த்தையே இட் இஸ் அ சப்ஸ்டிடியூட் ஃபார் பார்ட்டர். அதனால் பணம்னாக்க காசுன்னு அர்த்தம். அது அதை யூஸ் பண்ணுறவா பணையாக ஜனங்கள்னு அர்த்தம், மனுஷியாள்னு அர்த்தம். மனுஷியாளை தராம் பூமியில் வச்சுட்டு போனால் நீங்கள்லாம் இங்கே இருங்கோ அமெரிக்காவில்னு சொல்லிவிட்டு தராம் ரஜஸ்வபாவேன பணயோ ஏச்சதானனு தார்த்தி ஏன ஸ்வபாவேன பகவன்னாபிமாஷ்டிதாக உபயோர் அந்தரம் யோம ஏ ருத்ர பார்ஷதாம் கணாக. 3வது குவாலிட்டி தார்த்தியான 3வது குவாலிட்டி இருக்கே தமோகுணம். தமோகுணம் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கப்பட்டவாள் எல்லாரும் பூத கணங்களாக படைச்சி
அந்த பூத கணங்களெல்லாம் சொன்னால் நீங்கள் உயரக்கி இருக்க வேண்டாம், கீழே இருக்க வேண்டாம், பூமியிலையும் நடுப்புற அந்தரத்தில் இருந்துருங்கோ. நீங்கள்லாம் ருத்ராளுக்கு பார்ஷ கணங்களாக இருங்கோ. அதாவது ருத்ரனை சுற்றி அந்த கணங்கள்லாம் இருக்கும், பூத கணங்கள். அதால் வச்சுட்டு போனாள். முகத்தோ அவர்த்தத பிரம்மா புருஷஸ்ய குருத்வக. ஹே விதுரான்னு கூப்பிட்டாள். இந்த பெரிய புருஷன் இருக்கானே, விராட் புருஷன், அதனுடைய முகத்தில் யார் வந்தாள்னால் பிரம்மா தோண்டினாலாம். யஸ்தூன் முகத்வாத் வர்ணானாம் முக்கியோ பூத்து பிராமணோ குரு. அந்த முகத்திலேருந்து பிரம்மா தோண்டினாள். அப்புறம் பிராமணன் தோண்டினாலாம். வர்ணங்க 3 வர்ணம் 4 வர்ணத்தில் முக்கியமாக இருக்கப்பட்ட பிராமணோ குரு, முக்கியமான வர்ணனான பிராமணன் அங்கேருந்து தோண்டினான். இதில் நம்ம விஷயம் என்னன்னா ஜாக்கிரதையாக பார்க்கணும். அதனால் பிராமணனுங்கிறது ஜாத்தியாக எப்படி வந்ததுங்கிறதுக்காக விஷய வாக்கியம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறவாளுக்கு சொல்கிறேன். நான் வேறு ஒன்றும் இல்லை. இது பிராமணன் ஒரு ஜாத்தியை உண்டாக்கலை. பிராமணனுங்கிறதாக இருக்கப்பட்ட ஒரு வஸ்துக்கு என்னென்ன குவாலிட்டி இருக்குமோ அந்த குவாலிட்டிகளெல்லாம் உள்ள ஒரு விஷயத்தை உண்டாக்கினான்னு சொன்னாலே தவிர அது அங்கேருந்து வந்தவாள்லாம் என்ன வேணால் பண்ணிட்டுருக்கலாம், பிராமணன் அர்த்தம் இல்லை. அது பின்னாடி போக தெரியும். அது யஸ்தூன் முகத்வாத் வர்ணானாம் முக்கியோ பூத் பிராமணோ குரு. அதான் தான் பகவத்கீதையில் விஷய வாக்கியத்தை நன்னா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அதில் என்ன சொன்னார்னா, நான் ஜாத்தியை உண்டாக்கினேன்னு சொல்லலை. அவர் குண ஜாதி விபாகஷான்னு போடலை. குணகர்ம விபாகஷா, குணம் கர்மம் இது ரெண்டாக தான் பிரித்தேன். இன்னென்ன குவாலிட்டி, இன்னென்ன குணங்கள், இன்னென்ன கர்மாக்கள் பண்ணுறவாளை நான் பிராமணால்னு சொன்னேன்னு சொன்னாலே தவிர இவாளுக்கு பிறந்தவாளெல்லாம் பிராமணால்னு சொன்னேன்னு அவர் சொல்லவே இல்லைங்க. யஸ்தூன் முகத்வாத் வர்ணானாம் முக்கியோ பூத் பிராமணோ குரு. அப்போது சுவாமியினுடைய விராட் புருஷனுடைய முகத்துலேருந்து 4 வர்ணத்தில் பிராமணன்கிற வர்ணன் அந்த வர்ணம் தோண்டித்து. பாகுபியோ அவர்த்தத க்ஷத்ரம் க்ஷத்ரியஸ்ததனுவிரதா. க்ஷத்ரியா தத்து அனுவிரதா. யார் க்ஷாத்திர தர்மத்தை உண்டாக்குற ஒரு வஸ்து இருக்கே அது உண்டாக்கிதான் அவளை க்ஷத்ரியன் சொல்கிறோம். ஏன்னா க்ஷத்திரம் அவர்த்தத்தைனாள். க்ஷத்திரம்ங்கிற குவாலிட்டி உண்டாச்சு. பிரம்மங்கிற குவாலிட்டி உண்டா அவள் பிராமணாள். க்ஷத்திரம்ங்கிற குவாலிட்டி, ஒன் ஹூ வில் ஹாவ் an aptitude and a tendency toward protection, அந்த ஜந்து இருக்கே அதுக்கு க்ஷத்ரியான்னு பேர். பாகுபியோ காய்கள்லேருந்து உண்டாச்சாம். இதெல்லாம் நீங்கள் புருஷ சூக்தம் தெரிஞ்சவாளுக்கு ராஜனி உண்டாச்சின்னு சொல்லும். புருஷ சூக்தத்தை சொல்லலாம். பாகுபியோ கையிலேருந்து. யோஜாசிராஹ்யதே வர்ணான் பௌருஷ கண்டக க்ஷதாத்து. கண்டக க்ஷதாத்து நாள் திருட்டு பசங்கள்லேருந்து காப்பாற்றணுமே இந்த சொசைட்டியே, அதுக்காகவே இந்த ராஜன்யாக இந்த க்ஷத்ரிய குணங்கள், க்ஷாத்திர குணங்கள் உள்ள ஒரு பொருள், ஒரு ஜீவராசியை படைச்சிருக்காள். விஷோவர்த்தந்த தஸ்யோர்வோஹோ தஸ்ய ஊர்வோஹோ. அந்த விராட் புருஷனுடைய தொடையிலேருந்து என்னாச்சுன்னா, லோகவிருத்தி கரீர் விபோஹோ வைஷ்யஸ்தத் உத்பவோ வார்த்தாம் நிருணாம்யஸ் சமவர்த்தயது. உத்பவா வார்த்தாம்னா விற்பி வச்சுன்னு இருக்கப்பட்டது. அதாவது மெர்கன்டைல் விற்பி. இப்படி கிருஷி பண்ணி ஆடுகள்லாம் மேய்ச்சிண்டு சொத்தெல்லாம் ஜாஸ்தி உண்டாக்கிண்டு அந்த சொத்துக்கள் மூலமாக இந்த ஜனங்கள்லாம் க்ஷேமத்தை அடையணும். பாக்கி இருக்கப்பட்ட இத்தர வர்ணத்துக்காரர்களுக்கு க்ஷேமத்தை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த சொசைட்டியில் ப்ராஸ்பெரிட்டியை உண்டாக்கின்னு இருக்கப்பட்ட ஆள் இருக்காளே அவளுக்கு வைஷ்யாள்னு பேர். விஷோவர்த்தன் ததஸ்யோர்வோ, அது அந்த விராட் புருஷன் தொடையிலேருந்து உண்டாச்சாம். வைஷ்யஸ்தத் உத்பவோ வார்த்தாம் நிருணாம்யஸ் சமவர்த்தயத். பத்பியாம் பகவதோ ஜக்ஞே சுஷ்ரூஷா தர்ம சித்தையே. சுஷ்ரூஷ பண்ணணும் எல்லாருக்குங்கிறதுக்காக, சர்வீஸ், இந்த சர்வீஸ் பண்ணணுங்கிறதுக்காக பத்பியாம் பகவதோ ஜக்ஞே. பகவானுடைய கால்கள் இருக்கே அதுலேருந்து ஒரு வர்ணத்தார். அவள் யாருன்னாள், தஸ்யாம் ஜாத புரா சூத்ரோ. அவள் தான் சூத்ரா. அதாவது வர்ணப்படிக்கு இந்த குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ், ஆப்டிடியூட் ஃபார் பீயிங் எ சர்வெண்ட், அவள் தான் அந்த சூத்ரான்னு சொல்கிறது. யத்விருத்தியா துஷ்யதே ஹரிஹி. அதனால பகவான் சுவாமியே ஆனந்தம் அடைகிறாளாம் அவள்கிட்ட. அந்த அப்பேற்பட்ட ஆனந்தத்தை பகவானுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வர்ணம் அது எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணுறது. அந்த சர்வீஸ் பண்ணுற சூத்ரஹாங்கிற குவாலிட்டியை வச்சுட்டு இருக்கப்பட்ட ஒரு ஜீவராசி
அதுலேருந்து உண்டான நாள். இதை சொல்கிறதே எனக்கு ஞாபகம் வருது. நேற்று ராத்திரி நான் வழக்கமாக எப்போதும் படுத்துக்கிறதுக்கு முன்னாடி குரு கிருபா விலாசத்துலேருந்து ஏதானும் படிச்சுட்டு தான் படுத்துக்கிறது. ஸ்ருங்கேரியில் மகாபரிவாள் அவள் சேகரேந்திர பாரதி சுவாமிகள்னுட்டு அவளை பற்றி முன்னாடியே சொல்லியிருக்கேன். சில சமயம் அவர் சில சமயம் என்னாகும், அவருக்கு அந்தர்முக அவஸ்தையில் போயிடுவார். இப்படி அதாவது ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி சமாதியில் போய் அது பாட்டுக்கு உடம்புல ஒன்றும் ஆடைய ஒன்றும் வஸ்திரம் ஒன்றும் இருக்காது. அது பாட்டுக்கு ஒரு ரூமில் அவரை போட்டு வச்சுருப்பாள். ஏன்னா வெளியில் யாரும் தரிசனம் பண்ண விடமாட்டாள். அப்படி உள்ளே இருந்துட்டு அவர் ஏதானும் சொல்லிகிட்டே இருப்பார். அவர் என்ன சொல்கிறாரு யாருக்கும் புரியாது. ஆனால் பக்கத்தில் ஒரு சிஷ்யன் இதெல்லாம் அவர் சொல்கிறதெல்லாம் கவனித்து வச்சுட்டு இருந்திருக்கார். ஒரு சிஷ்யர் ஒரு தடவை சுவாமி அவர் பாட்டுக்கு இறங்கி சொல்லிட்டு இருக்காராம். அல்பவேதன பிருத்தியஸ்து அமூல்தாரிதி கத்தியதே மகாவேதன பிருத்தியஸ்து மகாமாத்ய இதீரிதः பிருத்யோ வாத்து மகாபிருத்யா சர்வதா பிருத்ய ஏவ சஹ ஸ்வதந்திர ஜீவனம் ஏஷாம் நாஸ்தி தே சேவகா ஸ்மிருதாக சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எப்படியே அல்பவேதன பிருத்தியஸ்து அமூல்தார் இது கத்தியதே மகாவேதன பிருத்தியஸ்து மகாமாத்ய இதீரிதான்னு சொல்லிட்டு இருக்கார். அவர் பாட்டுக்கு என்ன அர்த்தம்னா, சாதாரண குறைஞ்ச சம்பளம் வாங்குறவன் இருக்கானே, கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறான், ஒரு சர்வெண்ட்டு, இஸ் அ சர்வெண்ட். அவன் என்ன சொல்லிக்கிறான், அமூல்தார் இது கத்தியதே, நீ யாருடானா நான் தான் அமூல்தார் சாருங்கிறான். மகாவேதன பிருத்தியஸ்து மகாமாத்ய இதீரிதா. இன்னொரு சர்வெண்ட் இருக்கான், அவன் சொல்கிறான், நான் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் சார், ஐ எம் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வெண்ட் ஐஏஎஸ் அப்படின்னு படாடோபோ பயங்கரான அவன் தலையில் குல்லாகெல்லாம் போட்டுருக்கான். அவன் மகாவேதன பிருத்தியா மகாமாத்ய இது கத்தியதே, நான் தான் திவான் பகதூருங்கிறான், நான் தான் திவான்கிறான். பிருத்யோ வாஸ்து மகாபிருத்தியா, வெதர் ஹீ இஸ் த ஆர்டினரி லோலி சப்ராசி ஆர் வெதர் ஹீ இஸ் அன் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வெண்ட், பெரிய சீஃப் செக்ரட்டரியாக இருந்தாலும் அவன் யார், பிருத்யேவிஹி, ஹீ இஸ் ஒன்லி எ சர்வெண்ட், ஹீ இஸ் நாட், அவன் சாதாரண சேவை செய்கிறவன் தான். ஸ்வதந்திர ஜீவனம் ஏஷாம் நாஸ்தித்தே சேவகா ஸ்மிருதாக. டெஃபனிஷன் ஆஃப் சேவகாக யார் சர்வெண்ட் நாள், அந்த மாதிரி எல்லாருக்கும் சேவை செய்கிறவாள் தான் 4வது வர்ணத்தார். அது ஞாபகம் வச்சுக்கணும். இது இஸ் பை தி ஆக்ஷன் ராதர் தேன் பை பர்த். தஸ்யாம் ஜாத புரா சூத்ரோ யத்விருத்யா துஷ்யதே ஹரிஹி. ஆனால் அவள்கிட்ட பகவான் ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சு விட்றாளாம். ஏன்னா எல்லாருக்கும் சேவை பண்ணுறா பாருங்கோ. அவள் பெரிய கேபினட் மினிஸ்டருக்கு செக்ரட்டரிங்கிறான். அவனால் எவ்வளோ சேவை லோகம் முழுக்க சேவை செய்கிறாள். அதனால் பகவான் சந்தோஷம் அடைஞ்சு விட்றாள். ஏதே வர்ணாः ஸ்வதர்மேண யஜந்தி ஸ்வகுரும் ஹரிம். ஏதே வர்ணாः ஸ்வதர்மேண, அவாவா தர்மத்தை அவளுடைய ஆப்டிடியூடுக்கு தகுந்தபாடி என்னென்ன வேலையை செஞ்சுட்டுருக்கணும். அதாவது வஞ்சனை இல்லாமல் செய்யணும். யாராக இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் செய்யணும். ஏதே வர்ணாः ஸ்வதர்மேண யஜந்தி ஸ்வகுரும் ஹரிம். அப்படி அது பண்ணி இந்த பகவானை சேவை பண்ணுமா. ஸ்ரத்தையாத்ம விசுத்தியர்த்தம் யஜ்ஜாதாக சகவிருத்திபிஹி. ஆத்ம விசுத்தியர்த்தம், அதனால் அப்படி வேலை மகான் சிருஷ்டியிலே அவள்லாம் பலவிதமான ஜீவராசிகள் உண்டு பண்ணி ஒன்று ஒரு கர்மாவை கொடுத்துருக்காள். அதெல்லாம் அவள் அந்தந்த ஆப்டிடியூட், அந்தந்த குணம், அவளுடைய என்னென்ன குணம் உண்டோ, ஒருத்தருக்கு நல்ல சமதமாதி குணங்கள் இருந்தால் அவள் பிராமண வர்க்கத்தில் சேர்த்துருக்காள். சமமும் இல்லை, எப்போ பார்த்தாலும் கோபம், யாரை கண்டாலும் துவேஷம், யாரை கண்டாலும் பிடிக்கிறதில்ல, எப்போ பார்த்தாலும் துவேஷம் பான்மை. இப்படி இருந்தால் அவள் பிராமணால் இல்லை, அவள் பிராமண குரூப்பில் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் தட் குரூப், இஸ் டு பி எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் தட் குரூப். அதுதான் சொல்கிறாள் இங்கே. ஏதத் க்ஷத்தர் பகவதோ தெய்வ கர்மாத்மரூபிணா. தெய்வ கர்ம ஆத்மரூபிணா. அதனால் பகவான் அந்த கர்மாத்ம ரூபன்னா இருக்காள். கஸ்ரத்தியாத் உபாகர்த்தும் யோகமாயா பலோதயம் ததாபி கீர்த்தயாம்யங்க யதா மதி யதா ஸ்ருதம் கீர்த்திம் ஹரே ஸ்வாம் சத்கர்த்தும் கிரம் அந்யாபிதாசதீம். விதுரர் ரொம்ப அடக்கமாக சொல்லிக்கிறாள். விதுரர்கிட்ட மைத்ரேயர் ரொம்ப அடக்கமாக சொல்கிறாள். எனக்கு பகவான் உபதேசம் பண்ணதெல்லாம் நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எத்தனை மண்டையில் ஏறித்தோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு உனக்கு சொல்கிறேன்.
பகவான் எனக்கு அனுகிரகம் பண்ணி இத்தனையும் சொல்லிட்டு போயிருக்காள், அத்தனையும் உனக்கு சொல்கிறேன். பகவானுடைய கீர்த்தியை எடுத்து சொல்கிறதுக்கு என்னால் எப்படி முடியும்? அவரோட கீர்த்தியை யாராலையும் ஆதிசேஷனால் கூட சொல்ல முடியாது. ஆனால் அப்பேற்பட்ட கீர்த்தியான பகவானுடையதை என்னால் எது முடியுமோ அதை நான் எடுத்து உனக்கு சொல்கிறேன். நாள் ஏகாந்தலாபம் வச்சசோனு பும்சாம் சுஷ்லோகமௌலேஹே குணவாதமாகு ஸ்ருதேஷ்ச வித்வத்பிருபாக்கிருதாயாம் கதாசுதாயாம் உபசம்பிரயோகம். ஏகாந்தலாபம் வச்சசோனு பும்சாம் சுஷ்லோகமௌலேஹே குணவாதமாகு ஸ்ருதேஷ்ச வித்வத்பிருபாக்கிருதாயாம் கதாசுதாயாம் உபசம்பிரயோகம். இதுக்கு எல்லாத்துக்கும் பலன் என்னென்னால் சுஷ்லோக மௌலேஹே குணவாதமாகுனாள். பெரிய மகான்கள் இப்பேற்பட்ட விராட் ஸ்வரூபம் எடுத்த பகவான் பண்ணின அத்தனை அவதார கதைகளையும் எடுத்து எழுதிட்டு போயிருக்காள். அதெல்லாம் நம்ம கேட்கணும். வித்வத்பிகி பெரிய மகான்கள் இருக்காளே, அவள் நம்ம ஊரில் போனால் இத்தனை மகான்கள் இருக்காள். கிருஷ்ணன் சுவாமிகள் பெரிய பெரிய மகான்கள்லாம் உபன்யாசம் பண்ணுறாளுங்க, பகவத்குணத்தை எடுத்து சொல்கிறாள். ஸ்ருதேஷ வித்வத்பிருபாக்கிருதாயாம். சமீபத்தில் இப்போ கேட்டேன் உத்தர ஜெயகிருஷ்ண தீட்சிதர் அவர் பாகவத்லேருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்து அழகாக அவருக்கு பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்காள். நல்ல கண்டத்தை பாடுறார். எடுத்து சொன்னால் காதலுக்கு கேட்குறதுக்கு ரொம்ப ஸ்ராவியமாக இருக்குது. ஸ்ருதேஷ வித்வத்பிருபாக்கிருதாயாம் கதா சுதாயாம் உபசம்பிரயோகம். அப்படி சொல்கிறவாள் இருக்காளே, அவள்கிட்ட போய் உட்காந்துக்கணுமா? இப்போ நீங்கள்லாம் கேட்டுருக்க தொண்டு என்னால் சொல்ல முடிகிறது. அதாவது என்னோட ஒரு பாக்கியம்னு நினச்சிக்கிறது. நீங்கள் எனக்கு சொல்லுன்னு சொல்லாட்டா நான் இங்கே பாகவத்தை நோண்ட போகிறேன்னா இல்லை, அதை கேட்குறதே எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கறது. கதா சுதாயாம் உபசம்பிரயோகம் ஆத்மனோ அவசிதோ வத்ச மகிமா கவிநாதினா சம்வத்சர சஹசிராந்தே தியாயோக விபக்வயா. பகவானுடைய மகிமே நம்மளால் பூர்ணமாக புரிஞ்சிக்க முடியாதுன்னுட்டு 1000 வருஷங்கள் தபஸ் பண்ணின பிரம்மா 1000 வருஷங்கள் தபஸ் பண்ணின பிறகு தெரிஞ்சுட்டாளாம். அது சொல்கிறாளிங்க. சம்வத்சர சஹசிராந்தே தியா யோக விபக்வயா. நல்ல யோகம் பண்ணி 1000 வருஷங்கள் பண்ணப்புறம் நல்ல பக்குவ மனசை அடைஞ்சப்புறம் தெரிஞ்சுட்டாளாம். இந்த பகவானுடைய மகிமையும் அவனுடைய வீரியத்தையும் அவனுடைய குணத்தை பற்றியும் எப்படி பூர்ணமாக நம்மளால் தெரிஞ்சிக்கவே முடியாதுங்கிறத புரிஞ்சுட்டாளாம். அது சொன்னால் அப்பேற்பட்ட பரம்பொருள்டா அந்த சுவாமி அப்படின்னாள். அதோ பகவதோ மாயா மாயி நாமபி மோகினி யத் ஸ்வயம் சாத்மவத்மாத்மா நவேத கிமுதா பரே. எந்த விராட் ஸ்வரூபம் எடுத்தாலோ அந்த விராட் மூர்த்திக்கே அவருடைய கீர்த்தியும் அவருடைய யசஸும் புரிஞ்சிக்க முடியாது. இப்படி இருக்குது மாயே. வேறு யாரால் புரிஞ்சிக்க முடியும்? சுவாமியாலேயே புரிஞ்சிக்க முடியாதுன்னா வேறு யாரால் புரிஞ்சிக்க முடியும்னால் எதோ பிராப்ய நியவர்த்தந்த வாச்ச மனசா சக அஹம் சான்ய இமே தேவாக தஸ்மை பகவதே நமஹ. எப்படி ஒரு வித்வான் சங்கீத வித்வான் பாடிகிட்டே இருப்பார். கொஞ்சம் கொஞ்சமாக போய் உச்சஸ்தாயிக்கு போயிடும். அதுக்கு மேலே போனால் ஸ்ருதி சேராது. அப்போ என்ன பண்ணுவார்? கையை ரெண்டையும் தூக்கிவிடுவார். கையை ரெண்டையும் தூக்கிவிட்டு தலையெல்லாம் தூக்கி எல்லாம் பண்ணுவார். ஆனால் வாய்ஸ் உயரக்க போகாது. ஏன்னா அவருக்கு கெப்பாசிட்டி கிடையாது. இல்லைனா ஸ்ருதி போயிடும். அதனால் கையை தூக்கிட்டு கத்துவார் ஒரு அடியாக உச்சஸ்தாயில் போகிறதே. என்ன அர்த்தம்? இதுக்கு மேலே என்னால் போக முடியல, நானும் தொங்குறேன் நீங்களும் தொங்குன்னு அர்த்தம். அப்படி கடைசி ஸ்லோகத்தை சொன்னால் எதோ பிராப்ய நியவர்த்தந்த வாச்ச மனசா சக அகம் சான்ய இமே தேவாக தஸ்மை பகவதே நமஹ. அந்த விராட் மூர்த்தியோட ஸ்வரூபம் எப்படின்னா, எங்கே அவனை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு போகிற வாக்கியங்கள்லாம் திரும்பி வந்து விடுறதான். என்னால் முடியலேன்னுட்டு மனசு போய் இந்த பகவானை எப்படி இருக்காருன்னு நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறேன்னு போன மனசெல்லாம் திரும்பி வந்து விடுறதான். இது வேதத்தில் சொல்லியிருக்க. எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சகான்னுட்டு வேத வாக்கியம். அதையே இங்கே சொல்கிறாள். அப்பிராப்பியன்னா கிடைக்காமல்னு அர்த்தம். அவளால் பூர்ணமாக டிஸ்கிரைப் பண்ண முடியலையாம். அப்பேற்பட்ட பகவானுக்கு நமஸ்காரம்னு சொல்லி முடிச்சுக்கிறார் இந்த அத்தியாயத்தை. எதோ பிராப்பிய நியவர்த்தந்த வாச்ச மனசா சக அகம் சான்ய இமே தேவாக தஸ்மை பகவதே நமஹ. என்னாலேயும் முடியல, எல்லா தெய்வங்களாலேயும் முடியல. அப்பேற்பட்ட பரம்பொருள் பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் அவனுக்கு நமஸ்காரம்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிச்சுட்டாள். ஓம் இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே திருத்தீயஸ்கந்தே விராட் தேக ஈஸ்வர பிரவேச வர்ணனம் நாம ஷஷ்டோத்தியாயः
ஸ்ரீ ஹரயே நமஹ. இப்போது இதெல்லாம் சேர்த்து ஒரு இதை சொல்கிறேன். शीर्ष्णोऽस्यद्यौः धरापद्भ्यां शीर्ष्णोऽस्यद्यौर्धरापद्भ्यां शीर्ष्णोऽस्यद्यौर्धरापद्भ्यां खं नाभेरुदपद्यते खं नाभेरुदपद्यते खं नाभेरुदपद्यते. गुणानां वृत्तयो येषु गुणानां वृत्तयो येषु गुणानां वृत्तयो येषु प्रतीयन्ते सुरादयः प्रतीयन्ते सुरादयः प्रतीयन्ते सुरादयः. आत्यन्तिकेन सत्त्वेन आत्यन्तिकेन सत्त्वेन आत्यन्तिकेन सत्त्वेन दिवं देवाः प्रपेदिरे दिवं देवाः प्रपेदिरे दिवं देवाः प्रपेदिरे. धरां रजस्वभावेन धरां रजस्वभावेन धरां रजस्वभावेन पणयो ये च ताननु पणयो ये च ताननु पणयो ये च ताननु. तार्तीयेन स्वभावेन तार्तीयेन स्वभावेन तार्तीयेन स्वभावेन भगवन्नाभिमाश्रिताः भगवन्नाभिमाश्रिताः भगवन्नाभिमाश्रिताः. उभयोरन्तरं व्योम उभयोरन्तरं व्योम उभयोरन्तरं व्योम. ये रुद्रपार्षदां गणाः ये रुद्रपार्षदां गणाः ये रुद्रपार्षदां गणाः. मुखतो वर्तत ब्रह्मा मुखतो अवर्तत ब्रह्मा मुखतो अवर्तत ब्रह्म. पुरुषस्य कुरुद्वः पुरुषस्य कुरुद्वः पुरुषस्य कुरुद्वः. यस्तून्मुखत्वाद्वर्णानां 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 मुख्यो भूत् ब्राह्मणो गुरुः मुख्यो भूत् ब्राह्मणो गुरुः मुख्यो भूत् ब्राह्मणो गुरुः. बाहुभ्यो अवर्तत क्षत्रं बाहुभ्यो वर्तत क्षत्रं बाहुभ्यो वर्तत क्षत्रं. क्षत्रियस्तदनुव्रतः क्षत्रियस्तदनुव्रतः क्षत्रियस्तदनुव्रतः. यो जातस्त्रायते वर्णान् यो जातस्त्रायते वर्णान् यो जातस्त्रायते वर्णान्. पौरुषः कण्टकक्षतात् पौरुषः कण्टकक्षतात् पौरुषः कण्टकक्षतात्. विशो वर्तन्त तस्योर्वोः विशो वर्तन्त तस्योर्वोः विशो वर्तन्त तस्योर्वोः. लोकवृत्तिकरीर्विभोः लोकवृत्तिकरीर्विभोः लोकवृत्तिकरीर्विभोः. वैश्यस्तद् उद्भवो वार्तां वैश्यस्तद् उद्भवो वार्तां वैश्यस्तदुद्भवो वार्तां. नृणां यः समवर्तयत् नृणां यः समवर्तयत् नृणां यः समवर्तयत्. पद्भ्यां भगवतो जज्ञे पद्भ्यां भगवतो जज्ञे पद्भ्यां भगवतो जज्ञे. शुश्रूषा धर्मसिद्धये शुश्रूषा धर्मसिद्धये शुश्रूषा धर्मसिद्धये. तस्यां जातः पुरा शूद्रो तस्यां जातः पुरा शूद्रो तस्यां जातः पुरा शूद्रो. यद्वृत्त्या तुष्यते हरिः यद्वृत्त्या तुष्यते हरिः यद्वृत्त्या तुष्यते हरिः. एते वर्णाः स्वधर्मेण एते वर्णाः स्वधर्मेण एते वर्णाः स्वधर्मेण. यजन्ति स्वगुरुं हरिं
यजन्ति स्वगुरुं हरिं यजन्ति स्वगुरुं हरिं श्रद्धयात्मविशुद्ध्यर्थं 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 यज्जाताः सहवृत्तिभिः यज्जाताः सहवृत्तिभिः यज्जाताः सहवृत्तिभिः एतत् क्षत्तर्भगवतो एतत् क्षत्तर्भगवतो एतत् क्षत्तर्भगवतो दैवकर्मात्मरूपिणः 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 कश्रद्धया कश्रद्धध्यात् कश्रद्धध्यात् उपाकर्तुं कश्रद्धध्यात् उपाकर्तुं कश्रद्धध्यात् उपाकर्तुं योगमाया बलोदयं योगमाया बलोदयं योगमाया बलोदयं तथापि कीर्तयाम्यङ्ग तथापि कीर्तयाम्यङ्ग तथापि कीर्तयाम्यङ्ग यथामति यथाश्रुतं यथामति यथाश्रुतं यथामति यथाश्रुतं कीर्तिं हरेः स्वां सत्कर्तुं कीर्तिं हरेः स्वां सत्कर्तुं कीर्तिं हरेः स्वां सत्कर्तुं गिरमन्याभिधासतीं गिरमन्याभिधासतीं गिरमन्याभिधासतीम् एकान्तलाभं वचसोऽनुपुंसाम् एकान्तलाभं वचसोऽनुपुंसाम् एकान्तलाभं वचसोऽनुपुंसाम् सुश्लोकमौलेर्गुणवादमाहुः 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 श्रुतेश्च विद्वद्भिरुपाकृतायां श्रुतेश्च विद्वद्भिरुपाकृतायां श्रुतेश्च विद्वद्भिः उपाकृतायां श्रुतेश्च विद्वद्भिरुपाकृतायां श्रुतेश्च विद्वद्भिरुपाकृतायां श्रुतेश्च विद्वद्भिरुपाकृतायां कथासुधायाम् उपसंप्रयोगम् कथासुधायाम् उपसंप्रयोगम् कथासुधायाम् उपसंप्रयोगम् आत्मनो अवसितो वत्स आत्मनो अवसितो वत्स आत्मनो वसितो वत्स महिमा कविनादिना महिमा कविनादिना महिमा कविनादिना संवत्सरसहस्रान्ते 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 धिया योगविपक्वया धिया योगविपक्वया धिया योगविपक्वया अतो भगवतो माया अतो भगवतो माया अतो भगवतो माया मायिनामपि मोहिनी मायिनामपि मोहिनी यत्स्वयं चात्मवत्मात्मा यत्स्वयं चात्मवत्मात्मा यत्स्वयं चात्मवत्मात्मा न वेद किमुतापरे न वेद किम् उतापरे न वेद किमुतापरे यतो प्राप्य न्यवर्तन्त यतो प्राप्य न्यवर्तन्ते यतो प्राप्य न्यवर्तन्ते वाचश्च मनसा सह वाचश्च मनसा सह वाचश्च मनसा सह अहं चान्य इमे देवाः अहं चान्ये इमे देवाः अहं चान्य इमे देवाः तस्मै भगवते नमः तस्मै भगवते नमः तस्मै भगवते नमः ओम श्री हरे नमः इति श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे षष्ठोऽध्यायः श्री हरे नमः இப்போ எல்லா ஸ்லோகத்தையும் சேர்த்தாப்புல ஒரு தடவை வாசிக்கிறேன் முடிஞ்சவா எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க
श्रीहरये नमः। अथ श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे षष्ठोऽध्यायः। ऋषिरुवाच इति तासां स्वशक्तीनां सतीनाम् असमेत्य सः प्रसुप्तलोकतन्त्राणां निशाम्य गतिमीश्वरः कालसंज्ञां तदा देवीं बिभ्रच्छक्तिमुरुक्रमः त्रयोविंशतितत्त्वानां गणं युगपदाविशत् सोऽनुप्रविष्टो भगवान् चेष्टारूपेण तं गणं भिन्नं संयोजयामास सुप्तं कर्म प्रबोधयन् प्रबुद्धकर्मदैवेन त्रयोविंशतिको गणः प्रेरितो अजनयत् स्वाभिः मात्राभिरधिपूरुषं परेण विशता स्वस्मिन् मात्रया विश्वसृग्गणः चुक्षोभान्योन्यमासाद्य यस्मिन् लोकाश्चराचराः हिरण्मयः स पुरुषः सहस्रपरिवत्सरान् आण्डकोश उवासाप्सु सर्वसत्त्वोपबृंहितः स वै विश्वसृजां गर्भो देवकर्मात्मशक्तिमान् विबभाजात्मनात्मानम् एकधा दशधा त्रिधा एष ह्यशेषसत्त्वानाम् आत्मांशः परमात्मनः आद्योऽवतारो यत्रासौ भूतग्रामो विभाव्यते साध्यात्मः साधिदैवश्च साधिभूत इति त्रिधा विराट् प्राणो दशविध एकधा हृदयेन च स्मरन् विश्वसृजामीशो विज्ञापितमधोक्षजः विराजमतपत्स्वेन तेजसैषां विवृत्तये अथ तस्याभितप्तस्य कतिधायतनानि निरभिद्यन्त देवानां तानि मे गदतः शृणु तस्याग्निरास्यं निर्भिन्नं लोकपालो विशत्पदं वाचा स्वांशेन वक्तव्यं ययासौ प्रतिपद्यते निर्भिन्नं ताळुवरुणो लोकपालो विशद्धरेः जिह्वयांशेन च रसं ययासौ प्रतिपद्यते निर्भिन्नेष्विनौ नासे विष्णोराविशतां पदं घ्राणेनांशेन गन्धस्य प्रतिपत्तिर्यतो भवेत् निर्भिन्ने क्षिणी त्वष्टा लोकपालो विशद्विभोः चक्षुषांशेन रूपाणां प्रतिपत्तिर्यतो भवेत् निर्भिन्नान्यस्य चर्माणि लोकपालो निलो विशत् प्राणेनांशेन संस्पर्शं येनासौ प्रतिपद्यते कर्णावस्य विनिर्भिन्नौ धिष्ण्यं स्वं विविशोद्दिशः श्रोत्रेणांशेन शब्दस्य सिद्धिं येन प्रपद्यते त्वचमस्य विनिर्भिन्नां विविशुर्धिष्ण्यमौषधीः अंशेन रोमभिः कण्डूं हीरसौ प्रतिपद्यते मेढ्रं तस्य विनिर्भिन्नं स्वधिष्ण्यं क उपाविशत् रेतसांशेन येनासौ आनन्दं प्रतिपद्यते गुदं पुंसो विनिर्भिन्नं मित्रो लोकेश आविशत् वायुनांशेन येनासौ विसर्गं प्रतिपद्यते हस्तावस्य विनिर्भिन्नौ इन्द्रस्वर्पतिराविशत् वार्तयांशेन पुरुषः यया वृत्तिं प्रपद्यते पादावस्य विनिर्भिन्नौ लोकेशो विष्णुराविशत् गत्या स्वांशेन पुरुषः यया प्राप्यं प्रपद्यते
बुद्धिं चास्य विनिर्भिन्नां वागीशोधिष्ण्यमाविशत् बोधेनांशेन बोद्धव्यं प्रतिपत्तिर्यतो भवेत् हृदयं चास्य निर्भिन्नं चन्द्रमाधिष्ण्यमाविशत् मनसांशेन येनासौ विक्रियां प्रतिपद्यते आत्मानं चास्य निर्भिन्नम् अभिमानो विशत्पदम् कर्मणांशेन येनासौ कर्तव्यं प्रतिपद्यते सत्वं चास्य विनिर्भिन्नं महान्धिष्ण्यमुपाविशत् चित्तेनांशेन येनासौ विज्ञानं प्रतिपद्यते शीर्ष्णोऽस्यद्योर्धरापद्भ्यां खं नाभेरुदपद्यत गुणानां वृत्तयो येषु प्रतीयन्ते सुरादयः आत्यन्तिकेन सत्त्वेन दिवं देवाः प्रपेदिरे धरां रजस्वभावेन पणयो ये च ताननु तात्तीयेन स्वभावेन भगवन्नाभिमाश्रिताः उभयोरन्तरं व्योम ये रुद्रपार्षदां गणाः मुखतो वर्तत ब्रह्मा पुरुषस्य कुरुद्वः यस्तून्मुखत्वात् वर्णानां मुख्यो भूत् ब्राह्मणो गुरुः बाहुभ्यो वर्तत क्षत्रं क्षत्रियस्तदनुव्रतः यो जातत्रायते वर्णान् पौरुषकण्टकक्षतात् विशो वर्तन्त तस्योर्वोः लोकवृत्तिकरीर्विभोः वैश्यस्तदुद्भवो वार्तां नृणां यः समवर्तयत् पद्भ्यां भगवतो जज्ञे शुश्रूषा धर्मसिद्धये तस्यां जातः पुरा शूद्रो यद्वृत्त्या तुष्यते हरिः एते वर्णाः स्वधर्मेण यजन्ति स्वगुरुं हरिं श्रद्धयात्मविशुद्ध्यर्थं यज्जाताः सहवृत्तिभिः एतत् क्षत्तर्भगवतो दैवकर्मात्मरूपिणः कश्रद्दध्यात् उपाकर्तुं योगमायाबलोदयं तथापि हितयाम्यङ्ग यथामति यथाश्रुतं कीर्तिं हरेः स्वां सत्कर्तुं गिरम् अन्याभिधासतीम् एकान्तलाभं वचसो सुश्लोकमौलेर्गुणवादमाहुः श्रुतेश्च विद्वद्भिरुपाकृतायां कथासुधायाम् उपसंप्रयोगम् आत्मनो वसितो वत्स महिमा कविनादिना संवत्सरसहस्रान्ते धिया योगविपक्वया अतो भगवतो माया मायिनामपि मोहिनी यत्स्वयं चात्मवर्त्मात्मा न वेद किमुता परे यतो प्राप्य न्यवर्तन्ते वाचश्च मनसा सह अहं चान्य इमे देवाः तस्मै भगवते नमः। ओं श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे षष्ठोऽध्यायः ஸ்ரீஹரயே நமஹ. ஒரு சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறேன் இந்த அத்தியாயத்தை. ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹீம் மஹீஷாः கோப்ராஹ்மணேभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं
वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम् मुचुकुन्दमहानन्ददायिने परमात्मने रुक्मिणीपरिणेत्रे च सबलायास्तु मङ्गलम् चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम् देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने श्रीहरये नमः गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द हर नमः पार्वतीपतये हर हर महादेव जानकीकान्तस्मरणं जय जय राम राम सद्गुरुस्वामिनः जय आञ्जनेयस्वामिनः जय